அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? பட்டிமன்றம்னா அழகாக இருக்கணும், ஒரு பெண் கண்டிப்பாக அதில் இருக்கணும், அழகாக இருக்கணும், ஆண்கள் வரதா இருந்ததுன்னா ஜோக் சொல்ல தெரியணும், ஸ்டாண்டப் காமெடியனுடைய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும்னு இன்னைக்கு எவ்வளோ அபத்தமாக்கி இந்த துறையை நீங்கள் வச்சுட்டீங்கன்றதை யோசிக்கணும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இப்போ நாங்களாம் அதை எங்களை மாதிரி சில பேர் அதை இன்னும் வீட்டுருவாக்கம் பண்ணணும் நான் வேண்டி போராடிக்கிறேன். அப்பயும் வந்து ஆர்கனைசர் ஒரு ஜோக்காக பேசுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடிச்சுன்னு தோணும், சரி நம்ம செய்ய முடியாது. நம்ம சரி, கம்பன் என்ன செய்யறாரு, தமிழர்களுக்கு வந்து கற்பு மனத்தை விட களவு மனம் மேல ரொம்ப ஈடுபாடு அதிகம்ன்றதால காதலை உருவாக்குறாரு கம்பன். இந்த காதல் சீன் வந்து வால்மீகில கிடையாது. ஓகே, இப்போ அப்படிதான் பேசுறேன். அவனுக்கு காதல்லாம் இன்னும் எழுந்து உட்காந்துக்கிறான். அதை நான் என்ன சொல்றேன், கல்லூரி மாணவர்கிட்ட காதல் ஒருத்தர் பேசணும், நீங்க ரொம்ப காதல் பேசுறீங்க. சங்க இலக்கியமே காதல் பேசுது, அதை பேசாம திருக்குறள்லயே 3 பால்ல 1 பால் காமத்து பால் தாண்டா. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம். கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே போஸ்ட் வெட்டிங், ப்ரீ வெட்டிங்னு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் முன்னாடியே பண்ணி போட்டோ எடுத்து வச்சிடறோம். அந்த காலத்துலலாம் அப்படி பார்க்க முடியாது. எங்க மூஞ்ச காட்டுப்பான்லாம் திரும்பிலாம் பார்க்க முடியாது. ஒரு பெண் இப்படி நிமிர்ந்தும் பார்க்க கூடாது. அது அந்த காலம் மரபு. என்ன பண்ணலாம், கம்பன் எழுதுறாரு, திருத்துபு கைவலை திருத்தினான். சீதை கை நிறைய கண்ணாடி பதிச்ச வளையல் போட்டிருந்தாலாம். ஓகே, அதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கண்ணாடியில ராமனுடைய முகத்தை பார்த்துட்டு அப்பா ராமன் தான் சந்தோஷப்பட்டாலும் கம்பர் எழுதுறாரு. எவ்வளவு ஒரு அழகு வருது. நான் திருவாசகத்துல 1 hour படிச்சுட்டேன்னா வீட்டு விட்டு ஓடிடணும்னு தோணும் எனக்கு. அந்த மாதிரி என்ன தாக்கம் வந்து திருவாசகம் வந்து எனக்கு சொல்ல மாதிரி எனக்கு வந்து கண்ணில் தேங்குது பாருங்க. அது திருவாசகம் வந்து அது வேற. அது வந்து அது ஒரு பெரிய தாக்கம் எனக்கு, என் உயிருக்கு கொடுத்த தாக்கம் அப்படிங்கிறது திருவாசகம். என் அறிவுக்கு கொடுத்த தாக்கம் சிலப்பதிகாரம் தான். எல்லாம் சொல்லுக்கு பின்னாடி ஒரு பிராண்ட் வைக்குது. கடவுள்னு சொன்னாலே ஆர்எஸ்எஸ், சுயமரியாதைன்னு சொன்னாலே திராவிடம். நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்காரன் எவனுக்கும் சுயமரியாதை இல்லையா? பகுத்தறிவாளி எவனுக்கும் பக்தி இல்லையா? முதல்ல ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு டேக் ஓட்டுறீங்கல்ல, அந்த டேக் முதல்ல ஒட்டுறதை நிறுத்து. பிராண்டை தூக்குங்க முதல்ல. எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏத்துறது இல்லப்பா பக்தி. ஒரு உயிருக்கு கருணை செய்து அந்த கருணையால் அந்த உயிர் சிரிக்கின்ற போது அந்த உள்ளே வர உள்வழியை தரிசிப்பது தான் பக்தி என்று சொல்லிக் கொடுக்கறது தான் பகுத்தறிவு ஒழிய, பகுத்தறிவுனாலே பக்திக்கு எதிரானது அப்படிங்கிறத வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். மேனேஜர் திட்டுறாரு, கோவம் வரும், சுயமரியாதை வரும், பேசிட்டா வேலையை விட்டு அமிச்சிட்டா சம்பாதனை போச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது பயம் வரும், சுயமரியாதை இறங்கிடும். ஆனால் பக்தி வந்தவன் பாருங்களேன், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சும் நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம். எப்படி அப்பருக்கு அந்த தைரியம் வந்தது? ராஜா எதிர்க்கிறார், சமணத்துக்கு திரும்பங்கிறார், முடியாதுல. நாமார்க்கும் குடியல்லோம், ஐ எம் நாட் a citizen for any king. பிரபலம் வேற, புகழ் வேற. பிரபலம் எவன் வேணாலும் ஆகலாம். நீங்க தொடர்ந்து ஒரு 100 கொலை பண்ணுங்க, நியூஸ்ல வாங்க, பிரபலம் ஆயிடுவீங்க. தூசுத்தனமா எதாவது பண்ணுங்க, பிரபலம் ஆயிடுங்க. தர்பூசணி சாப்பிடுங்க, பிரபலம் ஆயிடுவீங்க. அவெல்லாம் புகழா? அது புகழா? அது தோன்றி புகழோடு தோன்றுங்கன்னாரு, அதெல்லாம் புகழா? பிரபலம் என்பது சீக்கிரம் வரும், சீக்கிரம் போகும். கன்னி பேச்சுங்கிற சொல்லாதீங்க. இந்த கன்னிங்கிற சொல் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது பெண்கள் எல்லாம் சொல்ற மாதிரி சொல்ல நீங்க இப்ப பயன்படுத்துறீங்க, இது நீங்க பயன்படுத்துறதை நிறுத்தணும்னு அங்கிருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க. இங்க இருக்கிற ஒரு அமைச்சர் எழுந்து இதை நாங்கள் கருத்தில் கொள்ளுகிறோம், இதை நாங்கள் பார்க்கிறோம். கன்னி என்றால் பெண் தன்மைன்னு யார் சொன்னது? பாருங்க, எங்கேயோ தமிழே தெரியாத சட்டமன்றமா போயிட்டு இருக்கு பாருங்க. கன்னி என்றால் பெண் தன்மையோடு யார் சொன்னது? கன்னி என்பது இளமைன்னு பொருள் தமிழ். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தமிழ் உலா நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்ம இணைந்திருக்கிறார் ஆசிரியர், சொற்பொழிவாளர், எழுத்தாளர், மரியாதைக்குரிய திரு தாமல்கோ சரவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல ரொம்ப நல்லா. ஏன்னா தொடர்ச்சியா பயணத்திலே இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தமிழ் ஆளுமையும் உங்களுடைய தமிழ் பேச்சும் உலகம் முழுக்க ஒலித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா தமிழ் நிறைய இடங்களுக்கு போக போக இன்னும் தமிழர்களுக்கு பெருமையும் தமிழுக்கும் பெருமையும் வந்து கட்டாயமா சேர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நிகழ்ச்சியை வந்து எப்படி கட்டமைக்கலாம்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கணும், பேசாம அவரை குறித்த விஷயங்களை இன்னைக்கு வெளியில பேசினா மட்டும்தான் வருகின்ற இளைய சமூகத்துக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாதை பயணத்தை வந்து காட்டின மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நீங்களும் அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி முதல்ல உங்களுடைய வருகைக்கும். முதற்கட்டமாக தாமல்கோ சரவணன் அப்படிங்கிறவர் வந்து எங்களுக்கு மேடை பேச்சுகளை தெரியும், அப்புறம் கம்பனை பற்றிய பேச்சு மேடைகளை தெரியும், இலக்கிய சொற்பொழிவாளராக தெரியும். அதற்கெல்லாம் முன்பாக ஹூ இஸ் தாமல்கோ சரவணன் கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்கிருந்து உங்களுடைய பாதை பயணம் துவங்குகிறது? அதுல இருந்து துவங்கிடலாம். தாமல் சரவணன் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு அரசு பள்ளியில் படித்தேன். அதை ரொம்ப நம்ம இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்? நீங்கள் அரசு பள்ளி மாணவர்.
தமிழ் வழியில் படித்தவர், 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படித்தவர். என்னுடைய ஹையர் டிகிரி பட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி தான். நான் பிஎஸ்சி, எம்எஸ்சி, அதுக்கப்புறம் பிஎட், எம்எட், ஓகே, இந்த மாதிரி என்னோடது எல்லாமே வந்து அறிவியல், அதோடு சேர்ந்து கல்வியலை நோக்கி. ஏன்னா நான் என்னுடைய பெரிய கனவு வந்து ஒரு வள்ளலார் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சன்மார்க்க பாடசாலை கொண்டு வரணும். தாகூருடைய சாந்தி நிகேதன் மாதிரியான ஒரு புரட்சிகரமான ஒரு கல்வி முறையை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய பெரிய கனவு. அதனால நான் அதை நோக்கி தான் என்னுடைய பயணம். நான் ஒரு 12 வருஷம் பள்ளி துறையில் தான் பணி செஞ்சுட்டு இருக்கேன். வைஸ் பிரின்சிபலாக ஒரு 5 வருஷம் இருந்தேன். இது என்னுடைய பேச்சாளராக இல்லாத சரவணனுடைய முகம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பேச்சாளர் ஆனதுங்கிறது ஒரு விபத்து தான். விபத்தா? ஆமா. எப்படி விபத்து? அந்த விபத்து தெரிஞ்சுக்கணுமே. அதாவது நான் கல்லூரி படிக்கிற வரைக்கும் போட்டிகள்லாம், பேச்சு போட்டிகள்லாம் பெருசாக கலந்துக்கிட்டது கிடையாது. பேச்சு மேலே பெரிய ஒரு நம்மளால நல்லா பேச முடியும், நம்ம உண்மையை சொல்லுங்க, கல்லூரி வரைக்கும் நீங்க பேசுறதே இல்லையா? பேசுனதே கிடையாது. நான் வந்து கவிதை நல்லா எழுதுவேன். சரி. பள்ளி காலத்துல இருந்தே கவிதைகள் ரொம்ப நல்லா எழுதுவேன். அப்போ நான் காலேஜ் படிச்சிருக்கும் போது சங்கரா காலேஜ் காஞ்சிபுரம் நான் படித்தது. அப்போது கம்பன் கழகம் ஒரு போட்டி நடத்துகிறாங்கன்னு அந்த இது வருது, பத்திரிக்கை வருது. சரி. அப்போ கவிதை போட்டிக்காக நான் கலந்துக்கணும்னு போகிறேன். போய் கவிதை போட்டியில் கலந்துக்கிறேன். அப்போ என்னோட ஆசிரியர் ஃபோன் பண்ணுறாரு, என்னோட பேராசிரியர் ஃபோன் பண்ணி, பேச்சு போட்டியில் யாருமே கலந்துக்கல, சும்மா போய் ஒரு பேர் கொடுத்து பேசிட்டு அது வந்துரு, யாருமே இல்லைன்னா நல்லா இருக்காதுங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், நான் கவிதை போட்டிக்கு தான் வந்தேன், அதில் தான் நான் முழு கவனம் பண்ண முடியும், பேச்செல்லாம் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. இல்லை, எங்கள் பேராசிரியர் பேசிட்டு வந்திருப்பாரு, அதை விடாது அப்படின்னாரு. இப்போ கவிதை போட்டி முடிச்சுட்டு அப்புறம் பேச்சு போட்டி நடந்தது. அதுக்கு கலந்துக்கலாம்னு சொல்லி நான் போகும்போது 6 இலக்கியங்களில் போட்டிகள் நடத்துவாங்க சென்னை கம்பன் கழகம். வித்தியாசமாக அந்த 6 இலக்கியம் எப்படி நடத்துவாங்கன்னா, ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் 3 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க முன்னாடியே. ஆன் த ஸ்பாட்டில் ஒரு தலைப்பை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் திருக்குறளில் 3 தலைப்பு ப்ரிப்பேர் பண்ணணும், சிலப்பதிகாரத்தில் 3 தலைப்பு, சீவக சிந்தாமணியில் 3 தலைப்பு, சீராபுராணத்தில் 3 தலைப்பு, திருக்குறளில் 3 தலைப்பு, பெரிய புராணத்தில் 3 தலைப்பு. இப்போ எவ்வளோ 18 தலைப்புகள் நீங்கள் தயார் பண்ணிட்டு போனீங்கன்னா அதில் ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. திருக்குறளில் ஒரு தலைப்பு அவங்க அப்போ அந்த நேரம் சொல்லுவாங்க, நீங்கள் அப்போ அதை பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றது. அப்படி கம்பன் கழகம் வந்து ரொம்ப பார்த்து பக்குவமா ஆட்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குற பாரதி பாஸ்கர் அம்மாவா இருக்கட்டும், சுமதி அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே எங்கிருந்து வந்தாங்கன்னா கம்பன் கழகங்கள்ல இருந்து வந்தவங்க. அதனாலதான் அவங்க அந்த தரம் வந்து உருவாக்குறதுன்னு. நான் சிலப்பதிகாரம் மட்டும்தான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப விரும்பி படித்தது சிலப்பதிகாரம். நான் 6வது படிக்கும் போதே சிலப்பதிகாரத்தை அட்ட படிச்சுட்டேன். அவ்வளோ விரும்பி படித்த ஒரு நூல் அது. அதனால் அதை பேர் கொடுத்துட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த தலைப்பே வந்து சிலம்பில் அரசியலுங்கிற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அப்போ நான் அந்த தலைப்பு பேசிட்டு வந்துட்டேன். ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன ஒரு பெரிய பிரபஞ்சத்தின் விபத்து பைகள் அந்த மாதிரி கவிதை போட்டியில் பரிசு இல்லை, சரி, பேச்சு போட்டியில் பரிசு. அப்போதான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு எது பிடிக்குங்கிறது வேற, நமக்கு எது வருங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சில பேர்லாம் நான் பாடகணும்னு ஆசைப்படுவான், அவனே அவன் பாட்டு கேட்க முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் உண்டு. நமக்கு எது பிடிக்குங்கிறது ஒண்ணு, நமக்கு எது வருங்கிறது ஒண்ணு. சில நேரம் நமக்கு எது வருமோ அது பிடிச்சிருச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அப்பதான் நான் என்ன பண்ணேன், நமக்கு கவிதை வருதுதான், இருந்தாலும் அதை விட பேச்சு நல்லா இருக்கு அப்படின்னு நான் அதை மாற்றி இந்த பேச்சுத்துறை அப்படிங்கிறதுல அடியெடுத்து வச்சேன். ரொம்ப கவனமாக இருந்தேன் நான் அதே சமயம். ஏன்னா பேச்சுத்துறை வந்து அதையே அதை நம்பியே மட்டுமே நம்ம வாழ்க்கையை நகர்த்த முடியாது. நிறைய பேர் விழுந்த இடமும் அதுதான். நிறைய பேர் வந்தாங்க, பெரிய பேச்சாளர்கள் ஆக முடியாமல் நிறைய பேர் டவுன் ஆனது காரணம் பேச்சை மட்டுமே பெருசாக நினச்சவங்க. சில பேர் இன்னொரு துறையில் அதிகமாக கவனம் செலுத்தி பேச்சை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் அவங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப எங்கேஜ் ஆகி இதை கவனிக்க முடியாமல். இப்போ நான் ரொம்ப யோசிச்சது இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப தான் நான் கல்வியையும் பேச்சையும் எடுத்துக்கிட்டேன். ரெண்டும் எனக்கு ரொம்ப சரியாக பொருந்துச்சு. இதுதான் தாமல் சரவணன். இல்லை, இது எனக்கு என்னன்னா, உங்களுடைய கல்லூரி வரைக்கும் நீங்கள் பேச்சே வந்து தொடாதவர், அது வரைக்கும் நீங்கள் பேச்சை பற்றி பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு இல்லாமல் இருந்தவர். பேச்சுக்குள்ள வந்த பிறகு இவரை மாதிரி நம்ம பேசணும்யா, இந்த ஒரு கண்ணோட்டத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்குதா? ஏன்னா பேச்சுக்குள்ள வருவதற்கு முன்பாகவே நீங்க இயல்பா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்மாதிரிகளா நீங்க யாராவது நினைச்சிருக்கிறீங்களா, இருந்திருக்கிறாங்களா? முன்மாதிரின்னு இல்லை, நான் ரொம்ப என்னுடைய வெற்றிக்கு காரணம் நான் நினைக்கிறது, அதாவது நான் சொல்றது ஒரு மாணவனா போட்டிகளில் வெற்றி பெற்றதுக்கு நான் காரணமா சொல்றது, எனக்கு ஒரு பாணி வச்சிருந்தேன். நான் என்னோட பேச்சு போட்டியில் பேசினவங்களுக்குலாம் தெரியாது.
சிறப்பா பேசுறதுன்னு ஒண்ணு, வித்தியாசமா பேசுறதுன்னு ஒண்ணு. ஆமா. சிறப்பா பேசி என்னால ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னை விட ரொம்ப சிறப்பா பேசக்கூடிய பசங்கள்லாம் உண்டு. ஓகே. நமக்கு வந்து யாரும் எழுதி கொடுத்து பேசினவன் கிடையாது. என் கூட பேசுறவங்க முக்காவாசி பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அவங்க டீச்சர் எழுதி கொடுப்பாங்க, அவங்க அப்பா எழுதி கொடுப்பாரு, அவங்க அம்மா சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்து ஊட்டியெல்லாம் வித்துட்டு உள்ள அனுப்புவாங்க போட்டிக்கெல்லாம். நம்ம தாமல்ல இருந்து பேனு சென்னைக்கு எப்படி வர்றதுன்னே தெரியாம பஸ் பிடிச்சி வந்து இறங்கி, நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கவோ எழுதி கொடுக்கவோ ஆள் இல்லாம நம்ம அதை பண்ணதுங்கிறதால நான் என்ன யோசிச்சேன் அப்போத்துல இருந்தேன்னா, சிறப்பா பேச முடியாது, பேசணும்னா காம்படிஷன் நிறைய, வித்தியாசமா பேசுவோம் அப்படின்னு நான் ஒரு யுக்தியை கையில் எடுத்து தான் ஒவ்வொரு போட்டிகள்ல என்ன செய்வேன், அவங்க ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, எல்லாரும் அந்த தலைப்பை ஒரு மாதிரி அணுகுனாங்கன்னா நான் மட்டும் வித்தியாசமா அந்த தலைப்பை அணுகுவேன். அது எனக்கு பரிசு கிடைச்சு. ஏதாவது ஒரு நினைவுல இருக்கிற ஒரு விஷயம்? நிறைய அந்த மாதிரி உண்டு. கண்ணதாசன் விழால ஒரு ஃப்ரீ ஸ்டைல் தலைப்பு கொடுத்தாங்க எல்லாருக்கும், கண்ணதாசன் பத்தி பேசுங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, கண்ணதாசன் பத்தி ஒவ்வொரு தலைப்பு, கண்ணதாசன் தத்துவம், கண்ணதாசன் திரை இசை பாடல்கள், கண்ணதாசன் கவிநயம், ஆளாளுக்கு ஒன்று எடுத்தேன். நான் என்ன தலைப்பு கொடுத்தேன், கண்ணதாசன் ஒரு கவிஞன் அல்ல அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். என்னங்க சொல்றீங்க? இப்படிதான் கொடுத்தேன். அப்போ முதல்ல அவங்க அதை வாங்கிக்கவே யோசிச்சாங்க. அப்புறம் சரின்னு பேச சொன்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், கண்ணதாசனுடைய கவிதைகள்லாம் சொல்லிட்டு வந்து சொன்னேன். கண்ணதாசன் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லும் போது, மானிட ஜாதியில் தனி மனிதன் படைப்பதனால் என் பெயர் இறைவன் சொன்னாரு. மனுஷன் செத்து போயிடுவான், படைப்பாளி சாக மாட்டான், அவன் கடவுள் ஆயிடுவான், கண்ணதாசன் கவிஞன் அல்ல கடவுள்னு சொல்லி முடிச்சேன். இந்த மாதிரி ஒரு கம்பன் விழால திருக்குறளுக்கு ஒரு பெரிய போட்டி உண்டு. ஆமா, 6 தலைப்புகள்ல அதிகமா வந்து பேசுறது திருக்குறள்ல தான் பேசுவாங்க. நம்ப மாட்டீங்க, 70 பேர் கொடுத்துருப்பாங்க, 80 பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த 80 பேர்ல தான் ஒரு 3 பரிசு கிடைக்கும். ஆமா, அந்த 80 பேர் எப்படி இருப்பாங்கன்னா புலி மாதிரி இருப்பாங்க. உண்மை. திருக்குறள் பேசுவாங்க. திருக்குறள் ரொம்ப ஈஸியா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உடுக்கை இழந்தவன் கைபோலே, இதான் தலைப்பு. ஒரே ஒரு குறள், உடுக்கை இழந்தவன் கைபோலே. 80 பேர் பேசுறாங்க. நடுவர் எவ்வளவு சோர்ந்திருப்பாங்க. திரும்ப திரும்ப எல்லாம் என்ன சொல்ல போறான், ஆற்றிலே குளிக்கும் போது உடைய விழுந்து போனால் ஓடி வந்து கை தாங்குவது போல, நண்பனுக்கு ஒரு துன்பம் என்றால் உடன் வந்து எல்லாரும் இதை தான் பேசும்போது நான் யோசிச்சேன், நம்ம ஏன் அது வேற மாதிரி யோசிக்க கூடாது, இந்த மாதிரி யோசிக்கலாம். நான் என்ன பண்ணேன், அதை அறிவியலா மாத்திட்டேன். என்ன சொன்னேன், நமக்கு பயாலஜிக்கலா மூளையினுடைய உத்தரவோட இயங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. மூளையினுடைய உத்தரவு இல்லாம தன்னிச்சையாகவே நம்மளுடைய தசை நரம்புகள் இயங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. அறிவியல 2 நிலை உண்டு. இந்த மூளையினுடைய செயல்பாடு இல்லாமலேயே தன்னிச்சையாக கை இயங்குவது அப்படின்னா மூளை எந்த ஆர்டரையும் அதுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அனிச்சை செயல் நம்ம அது அறிவியல்ல சொல்லுவோம். இதை சொல்லி நான் என்ன சொன்னேன், திருவள்ளுவர் இங்க அனிச்சை செயலுங்கிற அறிவியல் பேசுறாருன்னு சொன்னேன். இதுவே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. என்ன திருக்குறள் அனிச்சை செயல்? நான் சொன்னேன், ஒரு உடையை அவிழும் போது டக்குன்னு ஒரு கை போய் பிடிக்குது இல்ல, அது மூளை சொல்லி பிடிக்காது. ஆமா, ஒரு அழுதுன்னு உடனே நம்மளுடைய கை ரொம்ப வேகமா போய் பிடிக்குதுல்ல. ஒரு நண்பன் ஒரு உதவியை நான் என் நண்பனுக்கு செய்தால் அவன் எனக்கு என்ன திரும்ப செய்வான், எனக்கு என்ன கிடைக்கும், இது செய்வதால் எனக்கு என்ன பாதகம் வரும் என்றெல்லாம் மூளைக்கு கொண்டு போய் யோசித்து உதவி செய்யாமல் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அனிச்சை செயல் போல உடனே உதவுபவன் தான் நண்பன். அந்த குறளுக்கு ஒரு விளக்கம் எனக்கு அது முதல் பரிசு கிடைச்சது. இந்த மாதிரி நான் என்னுடைய பேச்சு இப்போ வரைக்குமே நான் எப்படி கட்டமைப்பேன்னா, ரொம்ப சிறப்பா நான் எப்பவுமே கட்டமைக்கவே மாட்டேன், வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா சில நேரங்களில் சிறப்பா இருக்கிறத விட வித்தியாசமா இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தனிச்சா தெரியும் அப்படிங்கிறது. சொற்பொழிவாளர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வேலை கிடையாது. உண்மையிலேயே அதற்கு வந்து பலவிதமான உத்திகள் தேவை, வாசிப்பு தேவை அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க. ரொம்ப ஒரு அப்சர்வராக இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. வெகுஜனமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து பேச்சாளர் ஆகணும்னு வளர்றவங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும். சொற்பொழிவாளர் அப்படிங்கிறவருக்கு அடிப்படை தேவை நீங்க நினைக்கிறது பேசக்கூடிய ஆற்றலா அல்லது வாசிப்பு ஆழமா, எது ரொம்ப அடிப்படை தேவை நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா, பேசினா பேச்சாளர்னு நினைக்கிறேன். தோரணையா பேசினார்னா அவர் பேச்சாளர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒப்புவிப்பாளர், மனப்பாடம் பண்ணதை ஒப்புவிக்கிறாரு. ஒரு எழுத்து அச்சர பிழை இல்லாம ரொம்ப சரியா ஒருத்தர் ஃப்ளோவா சொல்றாருன்னா அவருக்கு பேர் ஒப்புவிப்பாளரை தவிர அவர் பேச்சாளர் கிடையாது. யாரு பேச்சாளர்னா, யாரு சிந்தனையாளரோ அவர் தான் பேச்சாளர். சிந்தனையாளர் யாரோ அவர் தான் பேச்சாளர். ஏன்னா எல்லா சிந்தனையாளர்களாலும் பேச முடியாது. ஆமா, எல்லா பேச்சாளர்களும் சிந்தனையாளர்களா இருக்கிறது இல்லை.
எங்க இந்த ரெண்டும் ஒன்று சேருதோ அதுதான் உண்மையான பேச்சாளருடைய வெற்றி, அதுதான் உண்மையான பேச்சாளர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாரும் ரொம்ப ரொம்ப அழகா கவிநயமா பேசுறாங்களா, நயமா பேசுறாங்களா, அடுக்குமொழியோட பேசுறாங்களாங்கிறத மட்டுமே பார்க்குறாங்க. அது வந்து பேச்சு கிடையாதுங்கிறத நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். ஏன்னா பேச்சு வந்து ஒரு பெரிய கலை. நான் பேச்சாளர்ன்றதுக்காக சொல்லலை. ஒரு பாடகர் பாடும்போது இசை தானாகவே எதிர்க்க இருக்கவங்களாம் மயக்கும். நாங்கள் பேசி கைத்தட்டுவாங்க, அதை விட ஒரு பாட்டு பாடி ஈஸியாக கைத்தட்டு வாங்கிடுவாங்க. பாடுறது ரொம்ப எளிமை. பாடுறவங்களுக்கு துணைக்கலைகள் நிறைய இருக்கும். மிருதங்கம் இருக்கும், வயலின் வாசிப்பாங்க, வேற ஏதாவது இசைக்கருவிகள் இருக்கும், கீபோர்டு இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு துணை செய்யும். நாடகம் நடிக்கிறவங்களுக்கு அரிதாரம் பூசிப்பாங்க, அலங்காரம் பண்ணிப்பாங்க. அந்த உடை அவங்களுடைய அந்த அந்த வெளியில தெரியுற அந்த அப்பியரன்ஸ் ஒரு ஈர்ப்பு கொடுக்கும். அவங்களுக்கும் துணைக்கலைகள் நிறைய இருக்கும். பாடுறது, மியூசிக், எந்த விதமான துணைக்கலைகளும் இல்லாமல், எந்த விதமான ஆடம்பரமான அலங்காரங்கள் இல்லாமல், அரிதாரம் இல்லாமல், இசை இல்லாமல், வெறும் பேச்சால் மட்டுமே 1000 பேரையும் கட்டி போட வைக்கிற கலை இந்த பேச்சுக்கலை. இது எல்லாருக்கும் வராது. இது இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்கிறது இது எந்த கலைக்கும் வராது. அதுதான் இந்த கலையினுடைய. ரெண்டாவது, என்லைட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இசையை எவ்வளவு கேட்டாலும் அனுபவிக்க முடியும், அழ முடியும், என்லைட் ஆக முடியாது. இப்போ நீங்க இந்த இசை கேட்டேன், எனக்கு ஞானம் வந்துருச்சு சொல்ல முடியாது. இசை வந்து என்ன செய்யும்னா உருக்கும், அழ வச்சிரும், கோவப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஆட வைக்கும். உங்களுடைய அந்த எப்படி சொல்றது, உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் தட்டி எழுப்புறதுக்கு ஒரு இசையால செய்ய முடியும். என்லைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுகள். அது பேச்சை தவிர வேற எதுவுமே செய்யாது. நீங்க வரலாறு பார்த்தீங்கன்னா பல பேர், இப்போ ஹிட்லருடைய பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவருடைய பேச்சு தான். ஜெர்மனியை அவருடைய கைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு காரணம், அவர் பேசினாருன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு குழா கட்டி அவர் பேசுறது அந்த ஜெர்மனியே கேட்குமா. பேச்சுலேயே அந்த நாட்டை தான் பின்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறத செஞ்சு ஜெயிச்சார் அவர். நம்ம விவேகானந்தர் ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவின் மிகப்பெரிய பேச்சாளர்னா விவேகானந்தர் தான். ஏன்னா சிக்காகோவில் பேச போனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவரு பேச்சையுடைய பெரிய வெற்றி சகோதர சகோதரிகள் நினைச்சாருங்க, அதாங்க அவருடைய. அதுவே ஒரு பெரிய மாயை தான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொன்ன இந்த சகோதர சகோதரிகளின் பல பேர் சொன்னாங்க அந்த மீட்டிங்ல. அது ஒரு பெரிய மீட்டிங், ஒரு லாங் மீட்டிங், ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி இல்லை அது. முதல்ல சிக்காகோல உலகத்துல இருக்க எல்லா மதங்களிலிருந்து ஒருத்தர் தலைவரா வந்து சமரச மதமா பேசணும்னு சொல்லி அந்த 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 ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க. பல ஆயிரம் பேர் வந்து கலந்துக்கிறாங்க. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் பல பேர் அதுல பேசுறாங்க. அதுல இவர மாதிரி பல பேர் சகோதர சகோதரிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்க அதுதான் நம்ம சொல்றோம். இது எங்க விவேகானந்தர் ஜெயிச்சாருன்னா, அவர் இந்த இந்த மண்ணினுடைய மதத்தை வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ண விதம் இருக்குது பாருங்க, அது வந்து ரொம்ப கிளாஸ். நீங்க இப்பயும் விவேகானந்தருடைய அந்த பேச்சை உரையாக்கி விவேகானந்த மிஷன் வெளியிட்டு இருக்கு. ஒரு முறை அதை எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு உரை எப்படி இருக்கணும், ஒரு பேச்சு எப்படி இருக்கணும், அப்படி ஒரு தீப்பொறி மாதிரி இருக்கணுங்கிறத நீங்க விவேகானந்தருடைய அந்த உரையை கேட்கும்போது தான் தெரியும். விவேகானந்தர் சகோதர சகோதரிகளே சொன்னாருங்கிறதுக்காக சிக்காகோ மயங்குச்சுன்னு சொல்றது விவேகானந்தருக்கு செய்யற மிகப்பெரிய அபத்தம், மட்டுப்படுத்துறது. ஆமா, விவேகானந்தருடைய அறிவுக்கும் சொல்லுக்கும் அந்த சிக்காகோ மயங்கியதுங்கிறது தான் நம்ம உண்மை. அதை அவர் அங்க பேசிட்டு வெற்றி அடைஞ்சிட்டு இலங்கை வராரு, இலங்கையில இருந்து ராமேஸ்வரம் வராரு, ராமேஸ்வரம் இருந்து சென்னை வராரு, ஒரு பெரிய மீட்டிங். இப்ப கூட நீங்க பீச் எதிர்க்க இருக்கு. சரி, நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பேச்சாளர் எங்க ஜெயிக்கிறான்றதுக்கு சொல்றேன் பாருங்க. அவருக்கு ஒரு மணி நேரம் பேச்சு தயார் பண்றாங்க. இங்க கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமாயிடுச்சு. ஹாலுக்குள்ளே இருக்கிற கூட்டத்தை விட ஹாலுக்கு வெளியில் 100 மடங்கு கூட்டம் வெளியே நிற்கிது. உள்ளே வர்றதுக்கு முந்தி அடிக்குது. இவரால் அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாத அளவுக்கு ஆர்கனைசர் திணறாரு. இவர் பேச எழுந்து ஒரு 2 வரி பேசும்போதே இன்னும் கூட்டம் அளபாயுது. என்ன பண்ணாரு, சரசரன்னு கீழே இறங்கினாரு. வெளியில் அந்த அந்த காலத்து வண்டி இருக்கும் பாருங்க, இவங்களை ஏற்றிட்டு போகிறதுக்குன்னு ஒரு வண்டி இருக்கும். அதுக்கு நல்ல பேர் எனக்கு இப்போ திடீர்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த அந்த வண்டி ஒன்று இருக்கு. இவர் என்ன பண்ண, சரசரன் அந்த வண்டி மேலே ஏறி நின்று பேச ஆரம்பிச்சிட்டார். மைக்கெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லாமல் வண்டி மேலே ஏறி. ஒரு பேச்சாளருடைய பெரிய வெற்றி சொல்ற பாருங்க, அவர் ரொம்ப நிறைய பேசல, 5 நிமிஷம் தான் பேசினார். அதில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னார். இப்படித்தான் அன்றைக்கு குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு குதிரை வண்டியில் ஏறி நின்று ஞானத்தை உபதேசித்தான் கண்ணன். நான் இப்போது இந்த வண்டியில் ஏறி நின்று உங்களுக்கு உபதேசிக்கிறேன். அந்த சீனை அப்படியே கற்பனை பண்ணீங்கன்னா அப்படியே குருஷேத்திரம் கண்ணு முன்னாடி வரும். அந்த சாரட்டு ஏறி நிற்கிறாரு, தன்னை ஒரு கண்ணனா பிரகடனப்படுத்துறாரு. 5 நிமிஷம் தான் பேசினார். பேசிட்டு ரொம்ப அழகாக சொன்னார், நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன்ட்டார். ரொம்ப கூட்டமாயிடுச்சு, நான் முடிச்சிடறேன். அப்போ எல்லாரும் இன்னும் முடிச்சிட்டீங்கன்னப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, கண்ணன் 1000 பேசியதை விட அவன் காட்டிய விஸ்வரூபம் தான் அர்ஜுனனுக்கு ஞானத்தை கொடுத்தது. நான் பேசுவதை விட நீங்கள் பார்க்க வேண்டிய விஸ்வரூபம் தான் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். எல்லாம் அப்படியே சைலண்ட். சரி, இப்போ ஒரு பேச்சாளர் வந்து பல மணி நேரம் பேசுறதெல்லாம் பெரிய வெற்றி இல்லை, சில நிமிடங்களில் பேசினாலும் எப்படி கவர்றாரு. போய் விவேகானந்தர் மாதிரி நம்ம அப்துல் கலாம் கூட ஏன் நம்ம இன்னும் மனசுல அப்படி நிற்கிறாருன்னா, ஒவ்வொரு
பள்ளிகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் போய் அவர் பேசுகிற அந்த பேச்சினுடைய இனிமை இருக்குது பாருங்கள். ரொம்ப எளிமையாக போய் குழந்தைய கூட போய் ரீச் பண்ணுறதுங்கிறதால. அதனால் நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, பேச்சுங்கிறது மற்ற கலைகளை போல் அல்ல. நான் ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கி பேச்சு தான் முதல்ல அழியும் கலைகள் வரிசையில் முதல்ல இருக்கிறது அதுதான். ஏன்னா தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி பேச தெரிஞ்சவன்லாம் பேச்சாளர்னு எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பட்டிமன்ற மாதிரியான மரபார்ந்த மேடைகள் எல்லாம் கொச்சைப்படுத்திட்டாங்க. எப்படி தமிழர்களுடைய அழகான கரகாட்டம், மாதவி ஆடிய 11 ஆடல்களில் ஒன்றாக இருந்த குடக்கூத்து இன்னைக்கு இரட்டை வசனங்கள் பேசி இடுப்பை காட்டி ஆடுகிற கரகாட்டமானதை போல, மணிமேகலையிலும் சிலப்பதிகாரத்திலும் பாங்கறிந்து பட்டிமண்டம் ஏறுமின் என்று அறிஞர்கள் பேசிய பட்டிமண்டபம் இன்றைக்கு கரகாட்டக்காரர்கள் ஆடுகிற மேடை போல ரொம்ப கொச்சைப்படுத்தி பாட்டு மன்றமாக்கி ஜோக் சொல்லி மாற்றி போட்டேன். இப்போ பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டா முதல்ல என்ன கேட்குறாங்க? அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்னங்க சொல்றீங்க? பட்டிமன்றம்னா அழகா இருக்கணும், ஒரு பெண் கண்டிப்பாக அதில் இருக்கணும், அழகா இருக்கணும். ஆண்கள் வரதா இருந்ததுன்னா ஜோக் சொல்ல தெரியணும், ஸ்டாண்டப் காமெடியனுடைய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும்னு இன்னைக்கு எவ்வளோ அபத்தமாக்கி இந்த துறையை நீங்கள் வச்சுட்டீங்கன்றதை யோசிக்கணும். பட்டிமன்றம்ங்கிறது எவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஒரு மேடை, அது எவ்வளோ அழிச்சிட்டோம். அதனால் இந்த கலை ரொம்ப அழியுது. எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்த்த பெரியவர்கள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க யார் முன்மாதிரின்னு. எங்களுக்கு ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எங்களுக்கு கிருபானந்த வாரியார் ஒரு முன்மாதிரி ஆன்மீகத்துக்கு, சுகீசிவம் ஐயா ஒரு முன்மாதிரி, இலங்கை ஜெயராஜ் ஐயா ஒரு முன்மாதிரி, பாரதி பாஸ்கர் ஒரு முன்மாதிரி, நான் சரஸ்வதி ராமநாதன் ஒரு இளம்பெரை மணிமாறன் ஒரு முன்மாதிரி. இவங்களுக்கு முன்னாடி இந்த சத்யசீலன், அறிவொளி, மூமு இஸ்மாயில், கம்பன் அடிப்பொடி மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வளர்த்த இந்த மேடை இன்னைக்கு யாரை நாங்கள் பேர் விட்டு சொல்றது? இவங்களுக்கு அடுத்த தலைமுறையில எனக்கு இவங்கெல்லாம் என்னோட தரமா பேசுறாங்கன்னு நாங்கள் யாரை கை காட்டி சொல்றது? ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் அதை எங்களை மாதிரி சில பேர் அதை இன்னும் போராட்டம் பண்ணணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அப்பயும் ஆர்கனைசர் ஒரு ஜோக்கா பேசுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அச்சுன்னு தோணும். சரி நம்ம செய்ய முடியாது நம்ம சரி அப்படின்னு. இல்ல நீங்க இதுல கொஞ்சம் உங்களுடைய தனிப்பட்ட தமிழ் கோசரம் பார்க்கவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கீங்களோ? ஆசிரியராகவும் நீங்க இருக்கணும், சொற்பொழிவாளராகவும் இருக்கணும், எழுத்தாளராகவும் நீங்க பரிணாமம் வச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த 3 வேலைகளை செய்தால் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருந்திருக்கிறதா? அது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? நேர மேலாண்மை தான். நேரத்தை சரியா நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஆசிரியராக இருக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னும் எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் என் எதிர்க்க உட்கார போற ஆடியன்ஸை நான் இங்கேயே பார்த்துறேன். இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் என் எதிர்க்க உட்கார போறவன் யாருங்கிறத இப்பயே பார்த்துறேன். அவன் நாடி நான் பார்த்துறேன். அவன் என்ன மாதிரி சொன்னா அவன் புரிஞ்சுப்பான், அவனுடைய பாணி என்னங்கிறத நான் கத்துக்கிறேன். அதனாலதான் எனக்கு இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா நான் பேசுற மேடைகளே கல்லூரி பள்ளிகள் தான். ரொம்ப ஜாலியா பேசுறேன். ஏன்னா எனக்கு அந்த அனுபவத்தை எனக்கு அந்த பள்ளியில இருந்து நான் அதை வாங்கிக்கிறேன். நான் இது ரெண்டுமே வேற வேறையா பாக்குறதே இல்லை. நான் போய் ஒரு வகுப்புல பேசுறதும் மேடையில பேசுறதும் எனக்கு ஒரே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அது என்னையே என்கேஜ் பண்ணிப்பேன். பார்க்குறவங்களையும் மாணவராக இருந்தாலும் சரி, இல்லை அவையோர்களாக இருந்தாலும் சரி, அவங்களையுமே என்கேஜ் பண்ணணும்னு நினைப்பேன். கொடுத்த 1 மணி நேரத்தில் வீணாவோட ஒரு ஒரு நிமிஷம் கூட போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். அதே தான் பசங்களுக்கும். ஒரு பீரியடு உள்ளே போகிறோன்னா அந்த ஒரு பீரியடில் 1 மணி நேரம், ஆனால் அதில் ஒரு 10 நிமிஷம் கூட வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். அதனால் எனக்கு இது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியல. பிளான் பண்ணிக்கிறது தான். இது இந்த டைம்ல ஒதுக்கிட்டோம்னா அது சரியா நம்ம அதை பிளான் பண்ணி. நீங்க ஆன்மீக சார்ந்து இப்போ குறிப்பா தமிழ் மெய்யியல் சார்ந்து பல மேடைகளை நீங்க பேசுறீங்க, கம்பன் கழக மேடைகள்ல பேசுறீங்க, இலக்கிய மேடைகளையும் பேசுறீங்க. அப்படின்னும் போது அதற்கான வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை தேவையா இருக்குது. இன்னொன்று நீங்க சொல்ற மாதிரி நீங்க யங்ஸ்டர்ஸ் ஜென்சி அப்படிங்கிறவங்க அதை நோக்கி இழுக்கணும் அல்லது அதை நோக்கி அவங்கள வரவழைக்கணும்னா இன்னைக்கு சாதாரணமான விஷயமா இல்லை. அதான் நீங்க குறிப்பிட்டீங்க இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்னு குறிப்பிடுறீங்கன்னும் போது அதற்கான மெனக்கடல்கள் உங்களுக்கு முன்பை விட நீங்க அதிகமாக மாறி இருக்கிறதா? ஆமா, ஏன்னா கருத்து மாற போறது இல்லை. இப்போ ஒரு திருக்குறள் மாற போறது இல்லை, சங்க இலக்கியம் மாற போறது இல்லை, கம்பன் மாற போறது இல்லை. ஆனா அதை இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுக்குற அந்த கேப்சுவல் இருக்கு பாருங்க, அது மாறிட்டே இருக்கு. அதை மாத்துறது தான் பெரிய சிரமம் இருக்கு நமக்கு. இப்போ சில நேரங்களில் நாங்களும் அதுக்கு கேள்விக்குள்ளாகிறோம். இப்போ நான் பள்ளி கல்லூரிகளில் பேசும்போது ரொம்ப இயல்பாக பேசிடுவேன். ரொம்ப இயல்பானா ஆங்கிலம் கலந்து அவன் எப்படி பேசுவானோ அவன் நண்பர்கள்கிட்ட அந்த மாதிரி பேசுவேன். சில பேர் என்கிட்ட கமெண்ட்லையும் சரி தனிப்பட்ட முறையிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களே தமிழ் எப்படி பேசினா என்ன அர்த்தம், நீங்கள் ரொம்ப இறங்கி பேசுறீங்க, ஆங்கிலம் கலந்து பேசுறீங்கன்னா. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நான் அங்கே தூய தமிழில் 1 மணி நேரம் பேசுறதால என்ன ஆக போதாங்க நான் கேட்குறேன். அவனுக்கு ஏதாவது போய் சேரப்போதா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஏற்ற மொழிக்கு நான் இறங்கும் போது என் தமிழின் சிலவற்றை அவன் மூளைக்குள்ள கொண்டு போய் என்னால் சொருக முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக போக முடியும், சொருக முடியும். நான் அதை தான் இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகிட்ட போய் இங்கே இருக்கிற இறைவன் பேரறிவாளன், தத்துவங்களாய், ஜோதி வடிவமாய், நீல நிற
அயனும் மாலும் தேடியும் பிடிபடாத இறைவனாக நிற்கின்றானே இவனை பார் வணங்குன்னு குழந்தைகிட்ட சொல்லக்கூடாது. உம்மாச்சி பார் கும்பிடு. அந்த குழந்தையோட ஸ்லாங் வந்து உம்மாச்சி தான். நீங்கள் ஏன் உம்மாச்சின்னு சொல்கிறீங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அந்த குழந்தைக்கு அது உம்மாச்சின்னு தான் காட்டணும். யாருக்கு அதை நான் ஆதி அந்தம் இல்லை அருட்பெருஞ்சோதியாக காட்டணுமோ அவங்களுக்கு நான் அதை விளக்கமாக காமிச்சிக்கிறேன். இதுக்கு இன்னும் சில பேர் வரமாட்டேங்கிறாங்க. இது சில கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கல்லூரிகளில் போய் ஏன் இப்படி பேசுகிறீங்க, பள்ளிகளில் போய் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வடிவத்தில் போய் கொடுத்தா தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த சிரமம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் வேணாம், இன்றைக்கி ஒரு காலேஜ் போய் நான் உங்களுக்கு இன்றைக்கி திருக்குறளை பற்றி சொல்ல போகிறேன், ஏன்னா ஒருத்தன் நிமிந்து சொல்ல போகிறாருப்பான்னு உட்காரான ஒருத்தனை சொல்லுங்களேன். நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். எவனும் சொல்ல போகிறது கம்பராமாயணம் சொல்கிறேன் நான் போச்சுடான்னு வானுங்க. அப்படி தான் இருப்பானுங்க. அப்போ அவனுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? அது அவனுக்கு ரசனை கூட்ட வேண்டிய தேவை இருக்குது எனக்கு. ஓகே. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த ரசனை என்ன ஆகிடக்கூடாதுன்னா அந்த இலக்கியத்தினுடைய தரத்தை கீழே இறக்காம பார்க்கணும். அதுதான், அது மட்டும்தான் நம்ம கவனமாக வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ நிறைய இலக்கியங்களை கடந்து வந்திருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அட்ட சிலப்பதிகாரத்தை சிறிய வயதிலேயே முடித்தவர் நீங்கள். அப்போது சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க, கம்பராமாயணம் படிச்சிருப்பீங்க, மகாபாரதம் படிச்சிருப்பீங்க. அப்படி நிறைய விஷயங்களை படிக்கும்போது எந்த விஷயத்தை பற்றி பேசினதோ அல்லது செய்த செயல்களோ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பசுமரத்தானே போல் நினைவில் இருக்குது, உங்களை பாதித்த படைப்பு அல்லது இலக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் எதை சொல்ல விரும்புறீங்க? அதன் பிறகு நான் ஆளுமைகளுக்குள்ள போகிறேன். முதல்ல எனக்கு படைப்பு இலக்கியம் நிறைய அந்த மாதிரி அனுபவம் உண்டு. அதுவும் எனக்கு சிலப்பதிகாரமும் கம்பனும் பேசும்போதெல்லாம் பசங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஃபீட்பேக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சரி, பசங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா கம்பராமாயணத்தை வந்து இன்னும் ரொம்ப ஒரு பழைய கதையாகவே அவனுங்களுக்கு நம்ம சொல்லி சொல்லி வச்சுருக்கோம். நம்ம அவனுக்கு ஒரு புதிய வெளிச்சம் பாய்ச்சிரும், அவன் அதை ரசிக்கிறான். அந்த எனக்கு ஒரு முறை தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கருத்தரங்கத்தில் நான் வந்து 3 பேரை பற்றி பேசணும். பாரதியும் சிலம்பையும் கம்பனையும் ஒரு நேர்கோட்டில் பேசணும். பாரதி, சிலப்பதிகாரம், கம்பன், இது 3 ஒரு நேர்கோட்டில் பேசணுங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப ஒரு ஹார்டான சப்ஜெக்ட் தான். ஏன்னா உட்காந்துருக்கிற எவனும் ஒன்றும் தமிழ் விரும்பி உட்கார்ந்தவனா இருக்க மாட்டான். கல்லூரியிலேருந்து போடான்னு ஒரு 10 பேர் துரத்தி அமைச்சிருப்பாங்க. அவன் தான் வந்து உட்காந்துருப்பான்னு வச்சுக்கோங்க. பாதி பேர் ஃபோன் வண்டிட்டு இருப்பான், கீழே உட்காந்துட்டு ஹெட்செட் போட்டிருப்பான். பாதி பேர் தான் நம்மளை கேட்பான். அவனுமே விதியேன்னு தான் சொல்ல போறான்னு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப நான் ரொம்ப கஷ்டம் போடுறீங்க பேசுறது. ரொம்ப 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 நான் சில கல்லூரிகள் பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் ஃபுல்லா ஐடி மெடிக்கல் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய கல்லூரிகளுக்கெல்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியும். மெடிக்கல் கூடவா? மெடிக்கல்லாம் ரொம்ப மோசமா இருப்பாங்க. இருக்கிறதுலேயே கவனிக்கவே தயாரா இல்லாத ஒரு கூட்டம் யாரெல்லாம் அவங்கதாங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஐடி எல்லாம் போயிட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் போயிட்டீங்கன்னா பாதி வந்து தமிழாலே இருக்க மாட்டாங்க. மனசாட்சி எல்லாம் அவங்களை தூக்கி வந்து உட்கார வச்சிருப்பாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரிய போறது இல்லை. இதெல்லாம் பாருங்க, சில கல்லூரிகள் என்ன செய்யறாங்கன்னா கடமையேன்னு அந்த விழாவை நடத்துறாங்க. இந்த விழாவை நான் நடத்தணும், கணக்கு காட்டணும், இதை நான் பண்ணியிருக்கேன்னு காட்டணும்னு சில பேர் அதை கடமையே நடத்துறது உண்டு. தமிழக அரசு ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. நான் அதில் கம்பனும் சிலம்பும் பேசுனேன். 1 மணி நேரம் நான் பேசி முடிச்சுட்டேன், நான் முடிக்கணும். பட் அவங்க எல்லாம் இன்னும் 1 மணி நேரம் பேசுங்கன்னு பசங்க எல்லாம் சூப்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பேசுங்க. நீ நம்ப மாட்டீங்க, 1 மணி நேரம் பேசி நான் 2 மணி நேரம் பேசினேன். பேசி முடிச்ச உடனே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் அந்த ஹோல் ஆடியன்ஸே கொடுத்தது என் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு விஷயம். நான் அந்த கம்பெனியும் சிலம்பையும் வேற டைமென்ஷன்ல, பாரதியும் வேற டைமென்ஷன்ல அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப சக்ஸஸாக இருந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த தலைமுறை தமிழை கேட்க தயாராக இல்லை என்பது பொய். இந்த தலைமுறைக்கு ஏற்றபடி தமிழை தர யாரும் தயாராக இல்லை என்பதுதான் மெய். ஓகே, அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அந்த பிடிவாதத்துல நிக்கிறோம். இது உனக்கானது இல்லைங்கிறத அவனுக்கு உருவாக்கிட்டோம். இப்ப நான் போய் யாராவது ஒரு காலேஜ் பையனுக்கு நான் உனக்கு வந்து திருமந்திரம் சொல்றேன்னா அது உனக்கானது இல்லைங்கிறத நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். உனக்கு ஏற்ற மாதிரி திருமந்திரத்தை என்னால சொல்ல முடியாதுங்கிறத நம்ம தெளிவா இருக்கும். சில நேரங்களில் நம்ம இறங்கி வந்து அதை சொல்லணும். அப்படி எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது இந்த சிலம்பையும் கம்பனையும் கொண்டு போய் சேர்த்த விதம் அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது நான் சொன்னேன், இந்த கன்னிமாடத்தில் சீதை இருக்கா, ராமன் நடந்து வரான். இப்போது நமக்கு ஒரு மரபு ஒன்று உண்டு, பெண்கள் தலை நிமிர்ந்து ஒரு ஆடவனை பார்க்கக்கூடாது, தலை குனிந்து தான் இருக்கும். இப்போ அபத்தம், பட் நான் சொல்கிறது அந்த காலத்தில் பார்க்கணும். ராமன் ஆண் தலை நிமிர்ந்து நடக்கணும். இப்போ நான் சொன்னேன், இந்த இடத்துல எந்த தவறும் நடக்கல. ஏன்னா வால்மீகியில இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்துக்கிற மாதிரி சீனே கிடையாது. ஓகே, நேரா வில் உடைப்பாரு, அப்பதான் இவங்க யாருன்னு தெரியும், இவருக்கு அவங்க யாருன்னு தெரியும். கம்பன் என்ன செய்யறாரு, தமிழர்களுக்கு வந்து கற்பு மனத்தை விட களவு மனம் மேல ரொம்ப ஈடுபாடு அதிகம்ன்றதால காதலை உருவாக்குறாரு கம்பன். இந்த காதல் சீன் வந்து வால்மீகில கிடையாது. ஓகே, நான் அப்படிதான் பேசுறேன். அவனுக்கு காதல்லாம் இன்னும் எழுந்து உட்காந்துக்கிறான். அது நான் என்ன சொல்றேன், கல்லூரி மாணவர்கிட்ட காதல் ஒருத்தர் பேசும்போது நீங்க ரொம்ப காதல் பேசுறீங்க. சங்க இலக்கியமே காதல் பேசுறது, அதை பேசாம என்ன, திருக்குறள்லே 3 பால்ல 1 பால் காமத்து பால் தாண்டா, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? அது அந்த சொன்ன உடனே ரொம்ப ஆர்வமாயிட்டான். சொன்னேன்,
கம்பன் ஒரு வால்மீகி செய்யாத ஒரு சீன் எடுத்துட்டு வர்றாரு. இவங்களை முன்னாலே பார்க்க வைக்கிறாரு, திருமணத்துக்கு முன்னாலேயே பார்க்க வைக்கிறாரு. இப்போ நான் சொன்னேன், பார்க்கறது தப்பு இல்லையா, மரபு இல்லையா? தப்பே இல்லாத மாதிரி கம்பன் படைக்கிறார். அதான் கம்பன் ஒரு ஜீனியஸ். ஏன் சீதை தலை நிமிர்ந்து தானே ஒரு ஆணை பார்க்கக்கூடாது, உட்கார வை கன்னி மாடத்துல, அவ தலை குனிஞ்சு தான் இருக்கிறா, கீழே ராமன் வரான். ராமன் ஆண் தலை நிமிர்ந்து தான் நடந்தான், நிமிர்ந்தான் மேல கன்னி மாடத்துல சீதையை பார்த்தான். இட்ஸ் ஹேப்பன் அன்பார்ச்சுனேட்லி. திடீர்னு நடக்குது இந்த இன்சிடென்ட். இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அண்ணலும் நோக்கினால் அவரும் நோக்கினார், பார்த்துடுறாங்க, விலகிட்டாங்க. இப்போ ராமனுக்கு மனசுல ஒரு பதைக்குது. என்னன்னா, நம்ம ஒரு பொண்ணை பார்த்துட்டுமே, தெரியாம ஒரு பொண்ணை பார்த்துட்டுமே, கல்யாணமான பொண்ணா இருந்தா. இப்போ ராமன் என்ன நினைக்கிறான்னா, நான் ராமன், நான் ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறேன் என்றால் நிச்சயம் அவள் கல்யாணம் ஆகாத பெண்ணாகத்தான் இருப்பாள். அவனுடைய செல்ஃப் இதை அவனே பண்ணிக்கிறான். சீதைக்கு இவனை பார்த்துட்டு ஆசை வந்துருச்சு. இப்போ கல்யாணத்துக்கு வில்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு அவங்க அப்பா. யார் உடைக்க போகிறாங்க? சீதைக்கு ஒரு மனசு கஷ்டம். என்ன, நான் அவனை பார்த்துட்டேன், கண்ணாலேயே அவனை நான் காதலிச்சிட்டேன், அவனை தவிர வேற ஒருத்தனை நான் திருமணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். சத்தம் கேட்குது, வில் உடஞ்ச சத்தம். ஓடி வந்து சொல்கிறாங்க, வில் உடைச்சிட்டாங்க. இவன் மனசை பதைக்கிறான். யார் உடைச்சதுன்னா அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நடந்து போனானே அவனை மாதிரியே இருக்கே நீ சொல்கிறது. இவளுக்கு ஒரு சந்தோஷம், ஒருவேளை இவன் தான் உடைச்சிருப்பானோன்னு சந்தோஷப்படுறான். கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது. அவளுக்கு மனசுக்குள்ளே சின்ன ஒரு நெருடல். என்ன, ஒருவேளை இவன் இல்லைன்னா வேற யாரோ உடைச்சிருந்தா, ஒருவேளை வேற யாராவது உடைச்சிருந்தா நான் செத்துருவாங்கிறா சீதை. ஓகே, நான் இதெல்லாம் சொல்கிறேன், ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறானுங்க. என்ன, ஏன்னா இது நம்ம பார்க்காத ராமாயணம் கதையாக இருக்கு. சீதை திருமணத்துக்கு வந்துட்டா, அலங்காரம்லாம் பண்ணிட்டு. கம்பன் எழுதுவார், சீதை பக்கத்தில் உட்காந்துட்டா, பக்கத்தான் ராமன் இருக்கான். இப்போ சீதைக்கு அது ராமன்னு தெரியணும், அதாவது நான் பார்த்த பையன்னு இவருக்கு தெரியணும். இப்போ இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம், கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங்னு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் முன்னாடியே பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சிடறோம். அந்த காலத்துலலாம் அப்படி பார்க்க முடியாது. எங்க மூஞ்ச காட்டுப்பான்லாம் திரும்பிலாம் பார்க்க முடியாது. ஒரு பெண் இப்படி நிமிர்ந்தும் பார்க்கக்கூடாது. அது அந்த காலம் மரபு. என்ன பண்ணலாம், கம்பன் எழுதுறாரு, திருத்துபு கைவலை திருத்தினான். சீதை கை நிறைய கண்ணாடி பதிச்ச வளையல் போட்டிருந்தாலாம். ஓகே, அதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கண்ணாடியில ராமனுடைய முகத்தை பார்த்துட்டு அப்பா ராமன் தான் சந்தோஷப்பட்டாலும் கம்பன் எழுதுறாரு. எவ்வளவு ஒரு அழகு ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து படமா வச்சீங்கன்னா எந்த நாடகத்திலையும் படத்துலையும் இதெல்லாம் காட்டுறது கிடையாது. ஏன்னா நம்ம போடுறதெல்லாம் வால்மீகி ராமாயணமும் துளசிதாச ராமாயணம் தான் போடுறோம், கம்பராமாயணம் போடுறது கிடையாது. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கம்பருடைய ராமாயணத்தை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் துளசிதாசரே ராமாயணம் படைத்தார். வால்மீகி ராமாயணத்தை துளசிதாசர் ராமாயணம் படிக்கல, கம்பராமாயணத்தை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் துளசிதாசர் ராமாயணம் படைத்தார்னும் போது கம்பராமாயணத்துக்கு அவ்வளோ பெரிய அந்த அது தமிழ். அது நீங்க ராமன் யாரு, ராவணன் யாரு, இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் வைங்க, அது தமிழ். அந்த தமிழை கொண்டாடணும், நம்ம அந்த தமிழை நீ கொண்டாடணும், அவ்வளோதான் உனக்கு. அந்த அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணாத. தமிழ் எவ்வளோ இனிமே. இதை சொன்ன உடனே பசங்களாம் ரொம்ப இன்னொரு கதை சொல்லுங்களேன், இன்னொரு கதை சொல்லுங்களேன். அந்த மாதிரி நான் நினைக்கிறது, இந்த நம்ம என்ன கேப்சூலுக்குள்ளே அதை போட்டு கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னு இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்குது. இப்போ சொல்லும்போது இதுவே கூட மக்கள் மத்தியில் ரொம்ப ஆழமாக பதியும், கம்பராமாயணம் படிக்க தூண்டி வரும்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு இலக்கியங்களை நீங்கள் நிறைய கடந்து வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் உதாரணத்து கூட பேசும்போது திருமந்திரத்தை சொன்னீங்க. திருமந்திரம்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு தூண்டக்கூடிய புத்தகங்களாக இன்னுமே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ படைப்புகள் சார்ந்து எது உங்களை வந்து இன்னுமே அடுத்த கட்டத்தை நம்ம போயிடணும்டா, இதை நம்ம இன்னும் தொட்டனை தூரம் மணற்கேணி மாதிரி போய்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு எது தூண்டிக்கிட்டே இருக்கு? எந்த மாதிரி படைப்புகள் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? 2 சொல்லலாம். ஒன்று பக்தி சார்ந்த ஒரு இலக்கியம், இன்னொன்று பக்தி சாராத இலக்கியம். ரெண்டுமே சொல்லுங்க. இந்த பாதிப்புங்கிற சொல் வந்து எதிர்மறையான சொல், தாக்கம்னு சொல்றேன், தாக்கம்னு எடுத்துக்கலாம். ஒன்று பக்தி சார்ந்து எனக்கு தாக்கம் ஏற்படுத்தினது திருவாசகம் தான். நீங்க திருவாசகம் வந்து பாருங்க, அது ஒரு மனுஷன் எழுதுனது இல்லை, அது மாணிக்கவாசகர் மனுஷனா நின்று எழுதுனது இல்லை. நான் அதை நீங்க முழுசா படிச்சீங்கன்னா அதை நீங்க உணரலாம். படிக்கும்போது கண்ணீர் வந்துடும். திருவாசகத்தை படிச்சா சும்மா ஜி போப் வந்து எழுதும் போது கடிதம் எழுதுவாரு, அதுல ஒரு லைன் திருவாசகம் எழுதும் போது அழுதுருவாரு. அவர் கடிதம் முழுக்க கண்ணீர் ஆயிடும். அவருடைய மேல இருக்கிற அவருடைய அந்த மிஷின்ல இருந்து கேட்பாங்க, மிஷினரில இருந்து ஏன் எல்லாம் அப்படி இருக்குன்னதுக்கு திருவாசகத்தை எழுதும் போது என்ன மீறி கண்ணீர் வருது, மன்னிச்சுக்கங்கன்னு எழுதுறாருன்னா உண்மை சம்பவம். அதெல்லாம் யாரோ ஒரு ஜி போப்புக்கே திருவாசகம் படித்தால் கண்ணீர் வருகிறதுனா, தமிழிலே ஊறி தமிழையே பேசி தமிழையே நமக்கு அதை படிக்கும் போது எவ்வளவு அதனுடைய நுட்பம் பாருங்க. நீங்க ஒரு பாடல், ஒரு ஒரு பெரிய ஒரு பாடல் பதிகம்லாம் வேண்டாம், ஒரு சொல் மணிவாசகர் எழுதுவார். அதெல்லாம் மணிவாசகர் தான். அதுதான் சொல். திருவருள் அவர் தலைமையில வந்து கால் வச்சிருச்சு. குருத்த மரத்தடியில திருப்பெருந்துறை போறாரு குதிரை வாங்க, சிவபெருமான் அந்தனர் குலத்திலே வந்து அவர் தலைமையில காலை வைக்கிறாரு. வச்ச உடனே அவருக்கு ஒரு பெரிய என்லைட், அந்த என்லைட்டை சொல்ல முடியாது. இப்போ நான் தேன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நான் 100 பக்கத்துக்கு எழுத முடியும்.
100 பக்கம் தரலாம். தேன் இந்த நிறம், இந்த விஸ்கசிட்டி, இந்த மாதிரி கம்பி மாதிரி வரும், இந்த நிறம் எல்லாம் எழுதலாம். ஆனால் உங்களால் ஒரே ஒரு துளி கூட தேன் எப்படி இருக்குங்கிறத உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. 100 பக்க புத்தகத்தில் நக்கி பார்த்தா மட்டும்தான் தெரியும். எஸ், திருவாசகம் அப்படிதான். அவருடைய அனுபவத்தை எழுதுறாரு. அதனால நமக்கு ஒருபோதும் அந்த அனுபவம் நம்ம உணர முடியாது. ஆனால் உணர்வதற்கான முயற்சி நமக்கு அந்த இதில் கிடைக்கும். அவர் எப்படி எழுதுறா பாருங்க. இறைவனை நீங்கள் கடவுளுக்கு 1000 சொற்கள் போடலாம். மணிவாசகர் எழுதுறாரு, சேர்ந்தறியா கையானைன்னு எழுதுறாரு. சேர்ந்தறியா கையானை அப்படின்னா நம்மளாம் 2 கை சேரும். சேர்ந்துன்னா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தரை கும்பிட்றேன், வணக்கம் சொல்றேன். வணக்கம் இல்லை, நீங்க பக்தி மார்க்கத்துக்கு வரணும். 2 கையும் ஒன்னா சேர்க்கிறேன்னா நான் உங்களை கேட்கறேன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான்னு நான் வணங்குறேன்னு அர்த்தம். இறைவனுக்கு மேல ஒருத்தன் இல்லை, சிவபெருமானுக்கு மேல ஒருத்தன் இல்லை. சிவபெருமான் போய் ஒருத்தங்கிட்ட வேணும்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. அதனால சிவபெருமான் இது வரைக்கும் இந்த கையும் சேர்த்ததே இல்லையா. சேர்ந்தறியா கையானைன்னு எழுதுறாரு. எவ்வளவு நுட்பம் பாருங்க. காட்டாதனவெல்லாம் காட்டி, சிவம் காட்டி, தாழ் தாமரை காட்டி, அவருக்கு அந்த அனுபவம் வருது பாருங்க. அது கிடைச்சதெல்லாம் எப்படி இருக்குன்னு எழுதுறாரு. இறைவனோட அன்பை எழுதுறாரு. 2 விஷயம் நீங்க திருவாசகத்துல பார்க்கலாம். ஒண்ணு நம்ம ஆன்மாவினுடைய அந்த தரத்தை எழுதுவாரு, இன்னொன்னு இறைவனுடைய தரத்தை எழுதுவார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். காலை வச்சுட்டாரு, என்லைட் ஆயிட்டாரு. எனக்கு சொந்தக்காரன் வேணாம், இந்த உலகம் வேணாம், குடும்பம் வேணாம், ஒன்றும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். என் பேர் கூட வேணாம், பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன், எனக்கு படித்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேண்டாம். ஏன்? கற்பனவும் இனி அமையும். அவன் காலை வச்சுட்டான். இதுக்கப்புறம் நான் படிக்காததெல்லாம் கூட நான் கிடைச்சிடும். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். குற்றால தமிழ்ந்துரையும் கூத்தா உன் குறைகடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவானேன்னு பாரு. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவானா, கன்றை ஈன்ற தாய்ப்பசுவை போல உன் மீது அன்பு செய்து நான் உனக்கு காதலாகணும்னு நினைக்கிறேன். இதை வியாக்கியானம் சொல்லுவாங்க சைவத்தில். அது என்ன, இப்போ தாய்மை பெருசு, அந்த அன்பு ரொம்ப பெருசு. அதுக்கு மனித தாய்மையை சொல்லலாம். ஒரு இடத்துல சொல்றாரு, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்த. கடவுளை சொல்றாரு. இறைவன் எப்படியா? பால் நினைந்து ஊட்டும் தாயா. அம்மா என்ன செய்வா? குழந்தைக்கு எப்ப பசிக்குமோ டக்குன்னு முழிப்பு எழுந்து அவளுக்கு குழந்தைக்கு பால் கொடுப்பான். அந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ எப்ப தேவையோ அதை அவன் தருவான். அதனால பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்த. இது இறைவன் அன்பை. தாய் எப்படி அன்பு செய்யணும்னு எழுதுறாரு பாருங்க. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. ஒரு தாய் பசு மாதிரி நான் அன்பு செய்யணும். அப்ப வியாக்கியானமா கேட்பீங்க, மனித தாய் பெருசா, மாட்டு தாய் பெருசா? ஒரு கேள்வி வருது. இப்போ அவர் அதான் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாரு? ஒரு கன்றைகின்ற தாய் பசு மாதிரி நான் அன்பு செய்யணும்னு சொல்ற. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும். மனித தாய் பெரியவளா இல்லை ஒரு கன்றைகின்ற ஒரு பசு பெருசானா? மணிவாசகர் டிக்ளேர் பண்றார், பசு தான்டா பெருசுங்கிறார். ஏன்னா மனித தாயாவது பால் கொடுக்கும்போது அப்படி மடியில் போட்டு கொடுத்துட்டு என்ன யோசிப்பா? இந்த குழந்தை வளரும், பெரிய ஆளாக வரும், கலெக்டர் ஆகும், என்னை நல்லா பார்த்துக்கும், எனக்கு வீடு கட்டி கொடுக்கும், என்னை அந்த வீட்டில் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கோன்னு மனித தாய் நினைப்பாலாம். கட்டாயம். ஆனால் ஒருபோதும் ஒரு பசு தன் கன்றுக்கு பால் கொடுக்கும்போது இந்த கன்று பெருசாக வளரும், எனக்கு நிறைய வைக்கோல் போடும், எனக்கு தொழுவம் கட்டி கொடுக்கும்னு எதையுமே நினைக்காதான். எதையுமே எதிர்பார்க்காமல் பால் இணுகிற அந்த பசுவை போல நீ எனக்கு என்ன தருவேன்னு நான் எதையுமே எதிர்பார்க்காம மேலே அன்பு காட்டணும்ப்பான்னு எழுதுவா. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன். இந்த திருவாசகத்தை படிச்சிங்கன்னா, நான் திருவாசகத்தில் 1 hour படிச்சிட்டேன்னா வீட்டு விட்டு ஓடிடணும்னு தோணும் எனக்கு. அந்த மாதிரி என்ன தாக்கம் திருவாசகம் எனக்கு சொல்லும் போது எனக்கு கண்ணீர் தேங்குது பாருங்க. அது திருவாசகம் அது வேற. அது அது ஒரு பெரிய தாக்கம் எனக்கு. என் உயிருக்கு கொடுத்த தாக்கம் அப்படிங்கிறது திருவாசகம். என் அறிவுக்கு கொடுத்த தாக்கம் சிலப்பதிகாரம் தான். தமிழ் என்ன மொழி, தமிழன் எப்படிப்பட்டவன், தமிழ் இனம் எப்படிப்பட்டதுன்னு என்ன அதை நோக்கி நகர்த்தியது சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரம்லாம் படிக்கலன்னா நான் இவ்வளோலாம் தமிழர்லாம் நான் பெருசா மாறு தட்டிட்டு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அந்த சிலப்பதிகாரம் தான் என்ன அப்படி காலரை தூக்கி விடுறா, நீ யார் தெரியுமான்னு எனக்கு சொன்னது சிலப்பதிகாரம் தான். அது ஒரு பெரிய பொக்கிஷம்ங்க. இன்னும் அதை நம்ம வெளிப்படுத்தவே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தம் இப்போ உண்டு. கம்பனுக்கு கழகங்கள் வைத்தது போல சிலம்புக்கு ஏன் நீங்கள் இன்னும் எந்த மாப்போசி ஆரம்பிச்சார் சிலப்பதிகாரத்துக்கு. அவருக்கு அப்புறம் சிலம்பொலியார் கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் யாருமே சிலப்பதிகாரத்தை கொண்டாடவே இல்லையே. நான் கேட்கிறேன், அதில் எவ்வளவு விஷயங்கள். மாதவி ஆடுற ஸ்டேஜை இளங்கோவடிகள் சொல்றாரு, எப்படி இருக்குமா? இப்போ நீங்க எனக்கு இங்க ஒரு செட்டு போட்டிருக்கீங்க, நீங்க இப்போ நம்ம பேசுறதுக்கு. நான் இப்போ நீங்க போட்டிருக்கிறதுக்கு இங்க ஒரு லைட் வச்சிருக்கீங்க, இங்க ஒரு லைட் வச்சிருக்கீங்க. இந்த லைட்டுக்கான முக்கிய நோக்கம் என்ன? வெளிச்சமா இருக்கணும். இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம், சினிமாவிலையும் சரி, இந்த மாதிரி ஷூட்டிங்லயும் சரி,
நம்ம நிழல் நம்ம மேல விழாத மாதிரி இருக்கணும், கவனமா லைட் ஆமா போடுவாங்க. ஆமா ஆமா அதுதான் முக்கியமே. ஆமா. இப்ப நீங்க கிரீன் மேட்ல எல்லாம் போய் நீங்க ஷூட் பண்றீங்கன்னா அந்த நிழல் விழக்கூடாது. விழுந்துச்சுன்னா நீ ஒரு நல்ல கேமராமேன் இல்ல, ஒரு நல்ல ஒரு ஸ்டூடியோ வச்சு இல்லைன்னு அர்த்தம். முக்கியமானது நீங்க உங்க நிழல் விழக்கூடாது. இளங்கோ எழுதுறாரு, மாதவி ஆடுவாளா, அவ ஆடுறதுக்கு அந்த ஸ்டேஜை தயார் பண்றாங்களா, அது எத்தனை அடி உயரம் எத்தனை அடி அகலம்லாம் எழுதிட்டு சொல்றாரு. அங்க விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கும், பந்தங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்குமா, மாதவி எந்த டைரக்ஷன்ல ஆடும் போதும் அவள் நிழல் தரையிலையோ திரையிலையோ விழாத மாதிரி லைட்டிங் வச்சிருப்பாங்கன்னு எழுதுறாரு இளங்கோ. அந்த ஸ்கிரீனை எழுதுறாருங்க. ஒரு முக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல், 3 வகையான ஸ்கிரீன் இருந்துருக்கு நம்ம கிட்ட. ஒரு பக்கமா வந்து மூடிச்சுன்னா ஒரு முக எழினி, 2 பக்கமா வந்து மூச்சுன்னா பொறுமுக எழினி, மேல இருந்து கீழே வந்து வந்தா கறந்து வரல் எழினின்னு ஸ்கிரீன் வச்சிருந்தோம் நம்ம. வா, இதெல்லாம் நீ எங்க போய் நீங்க படிக்க முடியும்னு யோசிங்க. யாருங்க இளங்கோ இப்படி இருக்கிறாரு? அவர் பாருங்க, அவர் ஒரு மன்னர் குலத்துல பிறந்தவர், ஆட்சி அதிகாரம் வர வேண்டியவர், தனக்கு வேண்டாம்னு செங்குட்டுவனுக்கு கொடுத்துட்டு வெளியே வராரு. ஆனா அவர் என்னெல்லாம் எழுதுறாரு. ஒரு யாழை பத்தி எழுதும்போது மீட்டல், உருட்டல், வருடல்னு யாழை எப்படியெல்லாம் வாசிக்கணும்னு எழுதும்போது ஒரு இசைக்கலைஞனோட நுட்பமாக எழுதுவார். நீங்க இப்பயும் சிலப்பதிகாரத்துக்கு ஒரே எழுதிய யாரும் இந்த முக்கியமான யாழை பற்றிய நுணுக்கமான வர செய்திகள் எல்லாம் ஒரே எழுத மாட்டாங்க. ஏன்னா தெரியலன்ட்டாங்க. ஓகே. ஏன்னா சிலப்பதிகாரம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, ஒரே ஆசிரியர்கள் எல்லாம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. அடியாருக்கு நல்லவரோ நச்சின, இவங்களுக்கு அது தெரியலன்ட்டாங்க. அப்ப எவ்வளவு நுட்பமா அவர் எவ்வளவு ஞானம் இருந்திருக்கணும். அப்ப இசையறிவு, கட்டிடக்கலை அறிவு, இந்த மேடை மாதிரியான இன்ஜினியரிங் அறிவு, போர் அறிவு, போர்ல என்ன கருவிகள் பயன்படுது, எப்படி போர் செஞ்சாங்க, பக்தி. அவர் சமணர்னு சொல்றோம். ஆய்ச்சியர் குறவையில உட்கார்ந்து கண்ணனை பாடின பாட்டெல்லாம் படிச்சீங்கன்னா ஆழ்வாரே வந்து பாடின மாதிரி பாடுவார். குன்றக்குறவர்ல குறவர்கள் பாடுற பாட்டை கேட்டீங்கன்னா திருப்புகழுக்கெல்லாம் முன்னோடி மாதிரி முருகனை பாடுற மாதிரி பாடியிருப்பாரு. அதாவது இளங்கோ வந்து, நான் இப்பயும் சொல்றேன், தமிழ் சாதிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒருத்தர் இளங்கோவடிகள். அவர் ஒரு பெரிய முயற்சி செஞ்சார், இந்த மண்ணை ஒருங்கிணைக்க முயற்சி செஞ்சார். வெட்டி சாவறான். நம்ம பெருமை பேசணும், சங்க இலக்கியங்களை வச்சு பெருமை பேசுறீங்க. ஒரு நிமிஷம் சங்க இலக்கியங்களை கொஞ்சம் வச்சு பாருங்களா, அதில் பெருமைப்பட ஒண்ணுமே இல்லை. ஏன், செங்கனானை எதிர்கொண்டான் சேரமான் இரும்பொறை, சேரமான் இரும்பொறையை வென்றான் செங்கனான் எழுதுறீங்க. செங்கனான் யாரு? தமிழன். இரும்பொறை யாரு? தமிழன். இவன் என்ன பண்ணான்னு எழுதுறீங்க. தோற்கடித்து விட்டான், தோற்கடித்து மதிலை உடைத்தான், ஊரை நாசம் செய்தான், தெருக்களிலே கழுதை கொண்டு ஏர்பூட்டி எள்ளு விதைத்தான், குடிக்கிற குளத்திலே யானையை இறக்கி கலக்கினான். சரி, கலக்கின குளம், கழுதை வச்சு தெரு, இதெல்லாம் என்ன ஊரு? தமிழ்நாடு தானே. தமிழனே அடிச்சுக்கிட்டான், தமிழனே வெட்டினான், தமிழனே குத்தனான். இப்போ இளங்கோவடிகள் வந்தாரு. இப்படியே விட்டா எதிர்காலத்தில் வெளியிலே இருந்து சில கூட்டம் உள்ளே வந்து தமிழர் இல்லாமல் ஆக்கி விடும்னு நினைச்சு இதை ஒன்றிணைக்க நினைச்சார். அப்பதான் அவர் என்ன பண்றாரு, ஒரு இலக்கியத்தை கையில் எடுக்கிறார், தமிழை கையில் எடுக்கிறார். போடு 3 பேருடைய நகரங்களையும் ஒரு காண்டமா மாத்து, புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம்னு 3 பேரையும் ஒன்னாக்குறார். 3 பேரையும் ஒருங்கிணைக்கிறார். இது ஒருங்கிணைக்க ஒருத்தி தேவைப்படுறா, கண்ணகியை எடுக்கிறார். மூணு தேசத்துக்கும் பொருந்துவளாக இருக்கிறாள் அப்படின்னு கண்ணகியை கையில் எடுக்கிறார். தெய்வத்தை உள்ள நுழைக்கிறார், கண்ணகி தெய்வமாய்க்கு உள்ள நுழைக்கிறார். ஏன்னா தெய்வத்துக்கு எல்லை கிடையாது. சேர தெய்வம், சோழ தெய்வம் இல்லை, அவள் தமிழ் தெய்வம். இலங்கை வரைக்குமே அவளை போய் வழிபடுறான், கைவாக வழிபடுறான். அப்ப தெய்வத்தையும் தமிழையும், ஏன்னா இந்த ரெண்டும் தான் இந்த 3 பேருக்கும் பொது. சேர சோழ பாண்டியர்களுக்கு பொதுவானது எதுனா தமிழும் தெய்வமும். இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து இளங்கோ ஒரு பெரிய முயற்சி செய்கிறார். ஆனால் எனக்கு கேட்ட அந்த முயற்சி தோல்வி ஆயிடுச்சு. அது தோல்வியானதால தான் தமிழ்நாடே நீ இந்த நிலைமையில் இருக்கு. அந்த மாதிரி சொல்ல வந்தீங்களா? நான் கூட பயந்துட்டேன். இல்லை, ஏன்னா நீங்கள் சொல்ல வந்து உண்மையிலே சிலப்பதிகாரத்தை படிக்கணும், மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை படிக்கணும், நமக்கு வந்து அந்த உள்ளுணர்வு வந்து ரொம்ப உந்தி தள்ளுது நம்மள. இந்த தாக்கம் வந்து உண்மையிலேயே அளப்பரிய ஒரு தாக்கம். தாக்கத்தை தாண்டி இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி, சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மாறுதல் உள்ளாகிக்கிட்டே இருக்குது. இல்லை, பகுத்தறிவாக நம்ம சிந்திக்கணும், பேசணும் அப்படின்ற ஒரு சிந்தனை போக்கு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. இப்போ பகுத்தறிவு அப்படின்னு பேசுறதுக்கும் இது போன்ற நம்முடைய இலக்கிய கூறுகளை வந்து படித்து அதன் ஊடாக நம்ம வெளியில சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஏதாவது மாறுபாடு இருக்குதா, இல்லை நாம தான் பகுத்தறிவை தவறாக புரிஞ்சுக்கிட்டோமா? அதாவது நம்ம தமிழ்நாடு எப்படி ஒரு நிலைமையில் இருக்குதுன்னா, எல்லா சொல்லுக்கு பின்னாடி ஒரு பிராண்ட் வைக்குது. கடவுள்னு சொன்னாலே ஆர்எஸ்எஸ், சுயமரியாதைன்னு சொன்னாலே திராவிடம். நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்கார எவனுக்கும் சுயமரியாதை இல்லையா? பகுத்தறிவாளி எவனுக்கும் பக்தி இல்லையா? முதல்ல ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு டேக் ஓட்டுறீங்கல்ல, அந்த டேக் முதல்ல ஒட்டுறதை நிறுத்துங்க. பிராண்டை தூக்குங்க முதல்ல. இப்போ நான் ராமாயணம் பேசினாலே ஆர்எஸ்எஸ் தானே. ஏன்னா தமிழ் படித்தவன் ராமாயணம் பேச மாதிரி அதை பேச முடியும். ராமாயணம் பேசினா என்ன தப்புங்கிறேன் நான். அப்போது இந்த டேகை முதல்ல உரிக்கணும்.
பகுத்தறிவு என்பதும் பக்தி என்பதும் எதிர் நிலையில் வைக்கப்படுகிறது. அதுவே பெரிய அபத்தம். அதுவே பெரிய அபத்தம். பக்தியும் பகுத்தறிவும் எதிர் நிலையில வைக்கிறார்கள். அது ரொம்ப தப்பு. ஏன்னா பக்தியும் பகுத்தறிவும் வேற வேற இல்லை. இது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்த ஒரு பகுத்தறிவு பக்தியோடு இருந்த ஒரே இனம் தான் தமிழின். அதுக்கு சாட்சி தான் நம்ம பார்க்குற திருமந்திரம், வள்ளலார், இவங்கெல்லாம் நம்ம அதன் கண்கூடாக நம்மளுடைய சமுதாயம் எப்படி ஒரு பகுத்தறிவு பக்தியோடு இருந்ததுங்கிறதுக்கான ஒரு சாட்சியாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். பக்தியில சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம நம்பிக்கையின் பாரு எடுத்துட்டு போயிடணும். சிவபெருமான் எப்படி வருவாரு, எப்படி பால் கொடுப்பாரு, எப்படி பூம்பாவின் சாம்பல்ல இருந்து உயிர் பிழைத்திருந்தா, இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லா உலகத்தின் இடங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், கதைகள் இருக்கும். அவர் நம்பிக்கை அது. இதை செஞ்சாங்க, கடவுள் இப்படி வந்தாரு, இந்த மாதிரியான ஒரு அதிசயம் செஞ்சாரு. இந்த அதிசயங்களோட இயைந்ததுதான் கடவுள். நீங்க அதிசயத்தெல்லாம் எடுத்துரு, எனக்கு கடவுளை தனியா கொடு. கடவுள்னாலே அதிசயத்தோட சேர்ந்து தாங்க இருப்பாரு. அதுதான் நீங்க அக்செப்ட் பண்ணணும். நம்பிக்கைன்னா அதான் நம்பிக்கை. நீங்க போய் இப்ப உன் அம்மா இதான்ப்பா உன் அப்பாங்கிறா, நான் நம்ப மாட்டேன், எனக்கு பகுத்தறிவு இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண. அம்மா எதை காட்டுறா, அவதானே உன் அப்பா. இதுதான் சாமி, இதுதான் பக்தி, இதுதான் கடவுள்னா அதை நம்பு. அதுல போய் நான் ஏத்துக்க மாட்டேனா? சில விஷயங்கள் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையில இருந்து பக்தியை வெளியெடுத்துட்டு வர்றதுதான் பகுத்தறிவு. ஓகே ஓகே. பகுத்தறிவு என்பது பக்திக்கு எதிர்க்கிறது, ஒழிப்பதல்ல, பக்திக்குள்ள கூட மூட நம்பிக்கையில இருந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுதான் பகுத்தறிவு. நீ ஏன்டா அபத்தமான சில வேலைகள் பண்ற? தீ மிதிக்கிறான், தீ மிதிக்கிறது நல்லது, ஆனா அது முன்னாடி இருக்க நுட்பம் என்னன்னு தெரியணும். அதை மூட நம்பிக்கையா போய் எதையாவது ஒன்று பண்ணக்கூடாது. இப்போ இன்னைக்கு பக்தி பேசுற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் நீங்க பட்டியல் போட்டா அவங்களாம் என்ன பேசுறாங்க சொல்லுங்க? திருவாசகத்தின் சாரம் சொல்றாங்களா, திருமந்திரத்தினுடைய சித்தாந்தம் சொல்றாங்களா? ஒன்றும் கிடையாது. எலுமிச்சம்பழத்தை எப்படி வெட்டணும், அதை எப்படி புழியணும், எப்படி திருப்பி எந்த திசையில ஏற்றணும், எந்த திரியில ஏற்றணும், எந்த எண்ணெயில ஏற்றணும், எந்த ஆகமத்தில் இருக்கு, எந்த திருவாசகத்தை சொல்லியிருக்கு, எந்த திருமந்திரத்தை சொல்லியிருக்கு. இதை எதிராக நீ ஒரு பகுத்தறிவு எடுத்துட்டு வரணும். என்னன்னு, எலுமிச்சம்பழத்துல தீபம் ஏத்துறது இல்லப்பா பக்தி. ஒரு உயிருக்கு கருணை செய்து அந்த கருணையால் அந்த உயிர் சிரிக்கின்ற போது அந்த உள்ளே வர உள்வழியை தரிசிப்பது தான் பக்தி என்று சொல்லிக் கொடுக்கறது தான் பகுத்தறிவு ஒழிய பகுத்தறிவுனாலே பக்திக்கு எதிரானது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு உதாரணம் சும்மா அவனுக்கு புரிய சொல்றேன். ராமாயணத்துல இருந்தே குகன்னு ஒரு கதாபாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேடுவன். அவன் ஒரு வேடர் குல தலைவன். ராமன் வராங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. போய் பார்க்க போனோன்னு போறான். எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அந்த வாள்கள், உடை, கத்தி எல்லாம் வச்சுட்டு போறான். லக்ஷ்மணன் நிற்கிறான். அதில் ராமன் நினைச்சு காலில் விழுந்துடுறான். நான் இல்லப்பா, உள்ள இருக்கிறாரு, நீ யாருன்னு கேட்கிறாரு. நாவாய் வேடுவன் நாயடியேன் நான் என்றான். நான் ஒரு நாவாய் குலத்து வேடுவன், தலைவன், நாய் மாதிரி உங்களுக்கு அடிமை செய்ய வந்திருக்கேன், சேவகம் செய்ய வந்திருக்கேன். இப்போ இந்த இடம் நம்ம என்ன சொல்லுவோம்? இது பக்தி, சரணாகதி, இது பக்தி. பகுத்தறிவு இருக்கா உனக்கு, சுயமரியாதை இல்லை உனக்கு, போய் நாய்ங்கிற ஒன்று நீ நம்ம சொல்லலாம். பாருங்க, இங்கே தான் நம்ம பக்தியும் பகுத்தறிவும் புரிஞ்சுக்கிற இடம். தன்னை நாயடியேங்கிறான். இவன் கூட்டு போனான் ராமன் கிட்ட. ராமன் கேட்கறான், யாரு இதுன்னு. தாயினும் நல்லான். இப்ப அவன் கொடுத்த ஐடி கார்டு என்ன? நாயடியன். இவன் என்ன ஐடி கார்டை காட்டுறான்? இப்ப அதை தூக்கி உள்ள வச்சுட்டான். இவன் ஒண்ணு தடுக்கிறான், என்ன? தாயினும் நல்லான். நீங்க காலில் விடுறது பிரச்சனை இல்லை, யார் காலில் விடுறீங்கிறது. காலிலேயே விடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்மை நாயாக விழுந்தாலும் ஒருவன் நம்மை தாயாக ஏற்கிறானே, அவன் காலில் விடு, தப்பே இல்லை, விடறான். தாயினும் நல்லான். வந்தான், பார்த்தான், முடிஞ்சிட்டு போயிட்டான். இப்ப பரதன் வரான் பின்னாடி இவனை கூட்டு வரத்துக்கு, படையோட வரான். இவனுக்கு பரதன் ஏன் வரான்னு தெரியல. இவன் நினைச்சுக்கிட்டா ராமனை எதிர்கொண்டு வரான் போல, எதிர்க்க வரான் போல, திரும்ப நினைச்சு பயந்துட்டான். கோபமா பேசுறான். ஒரு வசனம் பேசுறான் குகன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 6 கடந்து இவர் போவாரோ வேட நெடும்படை கண்டு மயங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோலாம் பாடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான். நாய்க்குகன் என்றனை ஏசாரோங்கிறான். உன்னை நான் அனுப்பிட்டேன், என்னை தாண்டி உன்னை வச்சுட்டேன், என்னை இந்த உலகம் நாயின்னு சொல்லண்டான். இவன் தான் ஒரு 10 பாட்டுக்கு முன்னாடி நாயடியேன்னு சொன்னாரு தானே. பாருங்க, பக்திக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன வித்தியாசம்? சுயமரியாதைக்குன்னா, நான் என்னை யாருக்கு வேண்டுமானாலும் சரணாகதி செய்து என்னை நாய் என்று சொல்லிக் கொள்வது பக்தி. ஆனா என்ன இன்னொருத்த நாயின்னு சொன்னா நான் விடமாட்டேங்கிறது சுயமரியாதை. தமிழர்களுக்கு எது பக்தி எது சுயமரியாதை என்று தெரிந்தது. அதை எந்த அளவில் வைக்கணும், யாரிடம் வைக்கணுங்கிறது தமிழர்களுக்கு தெரியும். யாரோ திடீர்னு சுயமரியாதையெல்லாம் தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. தனக்கு வேலை செய்த ஒரு எருதுக்கு வயதாகி போய்விட்டால், அது இனிமேல் வேலை செய்ய முடியாது என்று வந்துவிட்டால், அதற்கென்று நிழல் இருக்கிற ஒரு பெரிய புல்பரப்பிலே அதை நிறுத்தி அதை மேய வைத்து விட்டு அதற்கு ஒரு காவலனை போட்டு அதன் ஆயுள் முடியும் வரை அதற்கு ஓய்வூதியம் போல புல்லையும் ஓய்வையும் கொடுத்து அழகு பார்த்து எருமைக்கு கூட சுயமரியாதையோடு அதை பார்த்தவன் தமிழன். நம்ம நற்றினை பாட்டு சொல்லு. ஒரு ஓடம்
ஒரு நெய்தல் பாட்டு சொல்லுது, எனக்கு இத்தனை நாள் ஓடி ஓடி எனக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஓடம் பழசாகி போச்சு, நம்மளா இருந்தால் இன்னைக்கு என்ன செய்வோம், பழசான ஓடத்தை ஒன்று விற்றுருவோம், இல்லை வெட்டி பலகையாக மாற்றுவோம். அப்போ அந்த ஓடத்தை ஒரு நிழல் பறந்த புன்னை மரத்துக்கிட்ட கட்டி வச்சுட்டு தினமும் போகும்போது அதற்கு தூபம் காமிச்சிட்டு போகிறான். தனக்கு உழைத்த ஒரு ஓடத்துக்கும் தனக்கு உழைத்த ஒரு எரும மாட்டுக்கும் கூட சுயமரியாதையை கற்றுத்தந்தவன் தமிழன். எங்கேயோ எவனோ வந்து அதை சொல்லி தந்துதான் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்றும் அது அர்த்தம் கிடையாது. என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த சுயமரியாதை தூக்கிட்டு போய் பக்திமைக்கு எதிர வச்சுட்டாங்க. ஓகே, இதை ஒன்று சொல்கிறேன் பாருங்க, எவன் பக்தியோ இருக்கானோ அவன் ரொம்ப சுயமரியாதையோட இருப்பான். ஏன்னா அவன் கடவுளை தவிர அவர் எவனுக்கும் பயப்பட மாட்டான். உண்மை, கடவுளை தவிர அவர் எவனுக்கும் பயப்பட மாட்டான்டா. வேறு யாருக்கு சார் பயப்படணும்? எங்கே சுயமரியாதை இறங்குன்னு சொல்லுங்க. பயம் வர இடத்துல சுயமரியாதை இறங்கும். மேனேஜர் திட்டுறாரு, கோவம் வரும், சுயமரியாதை வரும். பேசிட்டா வேலையை விட்டு அமிச்சிட்டா சம்பாதனை போச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, பயம் வரும், சுயமரியாதை இறங்கிடும். ஆனால் பக்தி வந்தவன் ஒருத்தனை பாருங்களேன், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சும் நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம். எப்படி அப்பருக்கு அந்த தைரியம் வந்தது? ராஜா எதிர்க்கிறார், சமணத்துக்கு திரும்பங்கிறார், முடியாதுடா, நாமார்க்கும் குடியல்லோம், ஐ எம் நாட் த சிட்டிசன் ஃபார் எனி கிங். நான் எந்த நாட்டுக்கும் குடிமகன் அல்ல. ஏன்? நான் அவனுக்கு குடிமகனாய். இப்போ பக்தியையும் சுயமரியாதையும் தள்ளி வைக்காதீங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன், எவன் ஒருவன் முழு பக்தியில் இருக்கிறானோ அவனை விட ஒரு சுயமரியாதைக்காரன் நீங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப தெளிவாகவே அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக இருந்து இந்த முக்கியமான வாதமாக தான் கேட்டு பெற விரும்பினேன். நீங்கள் படைப்புகளை குறித்து பேசிட்டீங்க, இறுதியாக ஒரு செக்ஷன் மட்டும். ஏன்னா படைப்புகளும் படைப்பாளர்களையும் நம்ம பிரிக்க முடியாது தான். ஏன்னா இப்போ நீங்கள் மாணிக்கவாசகர் இளங்கோவடிகளையும் உள்வாங்கினா தான் நீங்கள் அந்த படைப்புகளையும் உள்வாங்க முடியும். இருந்தாலும் மக்கள் தொடர்ச்சி அவங்களுடைய பல பேச்சுகளையும் பார்க்குறாங்க. நிறைய ஆளுமைகள் குறித்து பேசுகிறீங்க. உதாரணத்துக்கு வரலாறு குறித்து பேசியிருக்கிறீங்க, வள்ளுவர் குறித்து பேசியிருக்கிறீங்கன்னும் போது உங்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பாளர்கள் ஆளுமைகள் சில பேர் உங்களால் மறக்க முடியாதுன்னா? பாரதி தான் முதல்ல. அதாவது பாரதி வந்து ஒரு படைப்பாளியாக ஜெயிக்கிறார், படைப்பாளர் ஜெயிக்கிறாருங்கெல்லாம் ரெண்டாவது. ஒரு நீங்கள் பாருங்க, பாரதியாரை பல பேருக்கு பிடிச்சது காரணம் அவர் கவிதைகளே தெரியாது, பாரதியை பிடிக்கும். பாரதினா பிடிக்கும், பாரதினாலே பிடிக்கும். ஏன்னா அந்த அந்த படைப்பாளர் நாங்கள் படைப்பை விட மேலே போய் ஜெயிக்கிற ஒரு இடம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க ஒரு கலை வேறு கலைஞன் வேறுங்கிற பார்வை நம்ம வரணும் நமக்கு. ஆனால் நமக்கு அது வரமாட்டேங்குது. ஒரு கலைஞன் தப்பு பண்ணான்னா அவன் கலையும் சேர்த்து நம்ம குத்த சொல்கிறோம். இன்னைக்கு அதுதான் நடக்குது. என்ன காரணம்னா நம்மளால் அதை பிரிக்க முடிய மாட்டேங்குது. கலைஞன் வேறு கலை வேறு பிரிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த கலையுடைய மரியாதை யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த கலைஞன் கிட்ட. ஒரு அயோக்கியன், 1ஆம் நம்பர் அயோக்கியன் நீதி வெண்பா எழுதுனானா ஏற்றுக்க முடியுமா? சொல்லுங்களேன். 10 பொண்ணுங்களோட ஒரு நாளைக்கு இருக்கிறவன் ஒழுக்கம்னு கட்டுரை எழுதுனானா வாசிக்க முடியுமா? அப்படிதானே கலைஞனையும் கலையையும் நம்ம பிரிக்க முடியாதுல்ல. இப்போ பாரதி அவன் கவிதைகளால் அவன் பெரிய கம்பீரம்லாம் இல்லை, பாரதியே கம்பீரம் தான். அவன் பாடலை விட்டு வெளியே எடுத்தீங்கனாலே பாரதி ஒரு அதனால எனக்கு அந்த பாரதி ஒரு படைப்பாளனாக எனக்கு ஒரு பெரிய தாக்கம். காரணம் அவனுடைய படைப்பு மட்டும் இல்லை, வைராக்கியம். எனக்கு அந்த வைராக்கியம் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய படைப்பாளர்கள் ரொம்ப நேசிக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் தான். பாரதிகள்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு வைராகியம் இருந்தது. நான் கேள்விப்பட்டிருப்பேன். நீங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போதே சொல்ற பாரதியை நான் இன்ஸ்பயர் பண்ணது காரணம், ரொம்ப சின்ன பையன் அவரு எட்டயபுரம் சமஸ்தானத்துல இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க பாரதி. பாரதிங்கிறது இயற்பெயர் அல்ல, சுப்பிரமணியம் அவருடைய இயற்பெயர். பாரதிங்கிறது பெண் பேர், சரஸ்வதியோட பேர் அது பாரதிங்கிறது. சரஸ்வதியோட பேரை இவருக்கு பட்டமா கொடுக்குறாங்க பாரதின்னு. நம்ம யார் போட்டு பாரதியாருன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அவரு இந்த பட்டம் கொடுக்கறத சில பேர் பிடிக்கல. எப்பவுமே சின்ன பையன் நல்லா வளர்றானா அவனோட பெருசா இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. இந்த படத்துல வரா மாதிரி என்னால நீ நல்லா இருக்கணும், என்னோட நீ நல்லா இருக்கக்கூடாது. அப்ப அங்க காந்திமதிநாதன் ஒருத்தர் பெரியவர், ரொம்ப பெரிய புலமையான. ஆனா அவருக்கு இது கொஞ்சம் சின்ன பையனுக்கு இவ்வளவு பண்றாங்க. அப்பெல்லாம் புலவர்களுக்குள்ள சண்டை வரும். சண்டைனா சொற்சண்டை வரும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்க மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, சொல் சண்டை நடக்கும். அப்ப என்ன செய்வாரு, ஒரு ஈற்றடி கொடுத்தாரு. பாரதியை வந்து எப்படியாவது கீழே இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன் மேதாவித்தனத்தை காட்டுற மாதிரி, நான் ஒரு ஈற்றடி கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு பாடல் எழுதி கொடு. அவர் ஈற்றடி என்ன எழுதுறாரு, பாரதி சின்ன பயல். இப்போ நான் என்ன யோசிப்பேன், என்ன போட்டு எழுதினாலும் கடைசியாக நான் என்ன முடிக்கணும், பாரதி சின்ன பயல், சின்ன பயல்னு முடிக்கணும். பாரதி என்ன பண்ணாரு பாருங்க, இந்த பாட்டை அப்படியே எழுதிட்டே வந்து கடைசியாக மாத்துறாரு. அந்த ஒன்றும் பண்ணல, எதுவுமே கை வைக்கல, ஒரு சொல்ல பிரிச்சாரு, அவ்வளோதான். தமிழில் பிரிக்கலாம், ஒரு சொல்ல பிரிக்க. பாரதியை பார் அதின்னு பிரிக்கிறார். பாரதினா பேரு, பார் அதினா பார் அதினா பெரிய அர்த்தம். காந்திமதிநாதனை பார் அதி சின்ன பயல்னு அந்த கவிதை முடிக்கிறார். கலங்கிட்டாரு அவரு காந்திமதிநாதன். இப்ப நான் இந்த கவிதைக்காக நான் பாரதிய கொண்டாடல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த சின்ன வயசுல அதை அணுகிற அந்த அதை வாங்கி அடிக்கிற அந்த விதம் இருக்குல்ல, அதெல்லாம் பாரதி. இந்த மாதிரி ஒரு படைப்பாளனாக என்னை ரொம்ப கவர்ந்ததுன்னா
நான் முதல்ல பாரதியை தான் சொல்லுவேன். ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன். பாரதிக்குள்ளே போனீங்கன்னா நான் இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். அந்த மாதிரி அவருடைய கவிதைகள், அவருடைய இதெல்லாம் வந்து அந்த சொல் பிரயோகங்கள் வந்து விடும். நீங்கள் பாரதியோட கவிதை எடுத்துக்கிட்டு இந்த சொல் தேவையில்லாமல் இருக்குன்னு நீங்கள் ஒன்று எடுக்க உட்காந்தீங்கன்னா ஒரு யுகமான கூட உங்களால் ஒரு சொல் தேவையில்லைன்னு வெளியே எடுக்க முடியாது. ரொம்ப பார்த்து கவனமாக எழுதுறேன். பார்த்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இந்த திமிர்த்தான சில பேர்கிட்ட தான் நீங்க பார்க்க முடியும். பாரதி கிட்ட, கண்ணதாசன் கிட்டலாம் நானா யாரு, அது ரொம்ப அழகு. சில பேருக்கு அது ரொம்ப அழகு. பாரதிக்கு, கண்ணதாசனுக்கெல்லாம் அது ரொம்ப அழகு. கண்ணதாசனும் அதே மாதிரி தான் எழுதுவார். மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி சாவே மாட்டாரா என்ன, அந்த 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 அது வித்யாகர்வம், அது ரொம்ப அழகு. பாரதிக்கு அந்த மாதிரி சொல்றாரு. நல்லதோர் வீணை செய்தே அது நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அதுல எழுதிட்டு வர்றாரு பாருங்க, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். இந்த வார்த்தை எதுக்கு இந்த சொன்னா, அந்த அந்த வெக்காபுலரிஸ் எப்படி பயன்படுத்துறாருன்னு பாருங்க. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல். ஒரு பந்தை நான் அடிச்சேன்னா விசையோட, நான் எங்க அடிக்கணும் அங்க அந்த பந்து போற மாதிரி என் மனசு சொல்ற மாதிரி உடம்பு கேட்கணும். நான் டக்குன்னு எழுந்துக்கணும்னு நினைப்பேன், இப்பதான் உடம்பு எழுந்துக்கும். என்ன பாரதி எப்படி கேட்கிறார், விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி சொல்லும் உடல் கேட்டேன் நசையறு மனம் கேட்டேன். என் மனசுல வந்து ஆசைகளே இல்லாத மாதிரி ஒரு மனசு கொடு. என்ன மாதிரி உடம்பு வேணும், என்ன மாதிரி மனசு வேணும், நித்தம் நவமேன சுடர்விடும் மதி கேட்டேன், என்ன மாதிரி அறிவு வேணும். அந்த மாதிரி பாரதியுடைய அந்த பாடல்கள் எல்லாம் வந்து நம்ம எனக்கு என்ன சொல்றதுனே எனக்கு தெரியாது. அப்படியே ஒரு காதலுக்கு வந்தீங்கன்னா பாரதி மாதிரி காதலிக்கிற ஒரு ஆள் யாரும் கிடையாது. நீங்க கண்ணம்மா மேல அவர் வச்சிருக்கிற காதலை விட கண்ணன் மேல அவர் வச்சிருக்கிற காதல் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வாவ். அப்படி கண்ணன் கனவுல வந்து கட்டி பிடிச்சிருக்கான் போல, பிடிச்சிட்டு மறைஞ்சிட்டு இருக்கான் போல. இப்போ அவருக்கு அந்த அந்த ஏக்கம் தாங்க முடியல. இந்த வார்த்தை நான் சொன்ன வார்த்தையை பயன்படுத்துகிற அந்த நுட்பம் வந்து சில பேர், ஒரு கவிஞர் மறந்துட்டார் சொல்ற, எண்ணி எண்ணி எங்கிருந்தோ கொட்டினானோ, எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோன்னு. சில பேர் எண்ணி எண்ணி எழுதுவான், சில பேருக்கு அது எண்ணாமல் கொட்டிட்டு இருக்கும். பாரதி வந்து எழுதுறாரு, ஒரு வலி, ஒரு காதல் வலி, நீங்க நேசிச்ச, நீங்க அன்பு செய்யற, காதலிக்கிற ஒருத்தர் உங்க கைக்கு இன்னும் கிடைக்காமையே உங்களுக்கு பவலா பண்ணி நிறுகிறாரு. அவர் ஏங்குறீங்க அந்த காதல். அதுக்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும், என்ன உதாரணம் சொல்ல? 2 உதாரணத்துல இருந்து பாரதி வைக்கிறார். ஒண்ணு, இந்த உலகத்திலேயே ரொம்ப அதீதமான உயிர் போற அளவுக்கு எனக்கு வலிக்குதுன்னு சொல்றோம்ல, உண்மையிலேயே உயிர் போற மாதிரி வலி அனுபவிக்கிறது எது தெரியுமா? தூண்டில் புழு. ஒரு தூண்டில் ஒரு புழு குத்தி போட்டீங்கன்னா துடிக்கும், அது உயிர் போயிட்டே இருக்கு. அவர் எழுதுறாரு, தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல். விளக்கு ஏற்றி வெளியே வச்சிட்டிங்கன்னா காத்துக்கு அது அளவாஞ்சிட்டே இருக்கும், இந்த உயிருக்கு போராடும் அந்த தீபம். அவர் எப்படி அந்த தன்னோட அந்த ஃபீலிங் எழுதுறாரு, தூண்டிற் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக என் நெஞ்சம் துடித்ததடி, சகியே பாடும் கசந்ததடி, படுக்கை நொந்ததடி, கோலக்கிளி மொழியும் காதில் குத்தல் எடுத்ததடி, 4 ஜோதிடனும் இனி நம்புதற்கில்லை என்றான். அப்படியே அடிச்சு தள்ளுவார் அந்த பாட்டை. அதை படிச்சீங்கன்னா அப்படியே நம்ம வெடத்து போயிடும். இந்த மாதிரி பாரதி வந்து அந்த படைப்பாளனுக்கு ஒரு அழகு என்னன்னா, தான் யாருங்கிறத அந்த படைப்புல வெளிப்படையா நிர்வாணமா காட்டணும். ஒரு படைப்பாளன் மறைக்க கூடாது, படைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க கூடாது, படைப்பால் தன்னை பகட்டாக காட்டக்கூடாது. தான் யார் என்கிற நிர்வாணத்தை தன் படைப்பில் காட்டுகிறானோ அந்த படைப்பாளி ஜெயிக்கிறான்னா பாரதி அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளர். நிச்சயமா படைப்புகள் உங்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தின படைப்புகள் குறித்தும் பேசியிருக்கிறீங்க, படைப்பாளர்கள் குறித்தும் பேசியிருக்கிறீங்க. நிறைவாக இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய, இதிலிருந்து துவங்கலாம், நீங்கள் ஒரு பேச்சாளராக சொற்பொழிவாளராக மாறணும், அல்லது தமிழ் இலக்கியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா இதிலிருந்து அவங்க துவங்கலாம், இதெல்லாம் கற்க துவங்கலாம் அப்படிங்கிறதோட. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கூட அந்த பிஸ்னஸை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் செய்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் வேலையாளர் சேர்ந்து அந்த பிஸ்னஸை கற்றுக்கணும். நீங்கள் ஒரு மாவு அரைக்கிற மிஷின் கடையே வைக்கிறீங்கன்னா கூட ஒரு மாவு மிஷின் கடைக்காரங்கிட்ட போய் ஒரு 6 மாதம் வேலை செய்யணும். அப்போதான் நமக்கு தெரியும். அப்போதான் நமக்கு திடீர்னு மிஷின் நின்றுச்சுன்னா அது எப்படி சரி செய்யணுங்கிறத நமக்கு தெரியணும். எவ்வளோ ஒரு நாளைக்கு அரைக்கணும்னு தெரியணும், அது எப்படி அரைக்கணும்னு தெரியணும். சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பிஸ்னஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் முதல்ல போய் அங்கே வேலையாளர் சேரணுங்கிற மாதிரி பேச்சாளர் ஆகணும்னா எனக்கு எப்போ மேடை கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. மேடைக்கு கீழே உட்காரு, பேசுறது கேட்க ஆரம்பி. ஃபர்ஸ்ட் நீ 1000 மேடைகள் கேட்கும்போது தான் ஒரு மேடை பேசுவதற்கான தகுதி நமக்கு வருது. நான் அப்படிதான் நினைப்பேன். நீங்கள் 1000 மேடை எப்போ கேட்குறீங்களோ அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரு மேடை பேசுவதற்கான தகுதி நமக்கு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம
எந்த எந்த மேடையை கேட்குறோன்னு ஒன்று இருக்குது, அந்த தேர்வு சரியாக இருக்கணும். அதை ஞாபகம் வச்சு நீங்கள் பாட்டு என்னத்தை போய் உட்காந்து கேட்டுட்டு தவறாக அதில் வந்துடக்கூடாது. நான் ஒன்று தான் இந்த வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் சொல்ல போகிறேன். இல்லை எங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனையாகுதுன்னா, பேச்சுத்துறையில் ஜோக்காக பேசினா தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்தபடி வாய்ப்பே வேணாங்கிறேன் நான். அப்படி ஒரு வாய்ப்பே வேணாம். நீ ஒரு கோமாளியாக இருப்பதை விட நீ கர்ஜிக்கிற சிங்கமாக இருக்கிறது. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நல்லா பேசுகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஏன் உங்களுடைய பிரபலத்துவத்தை பெருசு பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஏன் இந்த டிவிக்கு போகக்கூடாது, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கூடாதுன்னு. எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் வந்தது சிலதெல்லாம். நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. ஏன்னா பிரபலம் வேறு புகழ் வேறு. நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பிரபலத்தை புகழ்னு நினச்சிக்கிறோம். சில பேர் பாருங்கள், இந்த டிவி புகழ், இந்த டிவி புகழ் பேச்சாளர், இந்த டிவி புகழ் இல்லை, டிவி பிரபலம். பிரபலம் வேற, புகழ் வேற. பிரபலம் எவன் வேணாலும் ஆகலாம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 100 கொலை பண்ணுங்க, நியூஸில் வாங்க, பிரபலம் ஆயிடுவீங்க. லூசுத்தனமாக எதாவது பண்ணுங்க, பிரபலம் ஆயிடுவீங்க. தர்பூசணி சாப்பிடுங்க, பிரபலம் ஆயிடுவீங்க. அவெல்லாம் புகழா? இல்லை, அது புகழா? அது தோன்றின் புகழோடு தோன்றுங்கன்னாரு, அதெல்லாம் புகழா? இல்லை. பிரபலம் என்பது சீக்கிரம் வரும், சீக்கிரம் போகும். நம்ம எவ்வளோ பேர் ரீல்ஸில் பார்த்தோம், அவெல்லாம் எங்கே போனானே தெரில. பிரபலமாக இருக்கிறவன் பிரபலமாக வருவான், போயிடுவான். அது புகழ் கிடையாது. புகழ் ஒரு முறை வந்ததுன்னா போகாது. இது சீக்கிரம் வந்துடும், இது சீக்கிரம் வராது. ஏன்னே இதான் எனக்கு பிரபலமாகணும்னு துளி கூட விருப்பம் இல்லை. எனக்கு புகழ், அந்த புகழ் வேணும்னு ஆசையாக எல்லாருக்கும். இம்மையில் புகழ், அவ்வளோதான். மறுமையில் முக்தி, ரெண்டுமே தான் எனக்கு வேணும். இதை நோக்கி நான் போகிறேன். எனக்கு அடுத்து வர பேச்சாளர் ஆகிற பசங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம், ப்ளீஸ் நீங்கள் இந்த பிரபலத்தை நோக்கி பின்னாடி போகாதீங்க. உங்களை கொண்டு போய் சேர்க்குற இடம் ரொம்ப தப்பான இடத்துல கொண்டு போய் உங்களை சேர்த்துறோம். ரொம்ப புகழை நோக்கி போங்க. அது ரொம்ப கடினமான பாதை தான். அதில் நீங்கள் ஜெயிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வேக்யூம் கிரியேட் ஆகிருக்குல்ல. இப்போ வாரியார் மாதிரி பேசுறதுக்கு எவன் இருக்கிறான்? யார் இருக்கிறான் சொல்லுங்கள்? வாரியார் மாதிரி பேச யார் இருக்கிறா? சிலப்பதிகாரத்தை பேச யார் இருக்கிறா? கம்பராமாயணம் பேச யார் இருக்கிறா? யாரும் இல்லை. இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் யார்? ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்துருக்குது, பயன்படுத்துங்க. இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு பெரிய தலைமுறை உள்ள போய் உட்காந்துருச்சு, பேசுறதுக்கு 3 பேரை தவிர வேறு ஆள் இல்லை. ஏன்? அதான உண்மை. பாருங்க, இப்போ இன்னைக்கு பிரச்சனை போகுது. எனக்கு மிக பிடித்த ஒரு சட்டமன்றத்தில் தேர்வு, ரொம்ப அழகாக பல அற்புத தகவல்கள் எல்லாம் பேசுகிற ஒரு எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு நபர். கன்னி பேச்சுங்கிற சொல்லாதீங்க, இந்த கன்னிங்கிற சொல் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது பெண்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி சொல்ல நீங்கள் இப்போ பயன்படுத்துறீங்க, இது நீங்கள் பயன்படுத்துறதை நிறுத்தணும்னு அங்கேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் எழுந்து இதை நாங்கள் கருத்தில் கொள்ளுகிறோம், இதை நாங்கள் பார்க்குறோம். கன்னி என்றால் பெண் தன்மைன்னு யார் சொன்னது? பாருங்க, எங்கேயோ தமிழே தெரியாத சட்டமன்றமாக போயிட்டு இருக்கு பாருங்க. கன்னி என்றால் பெண் தன்மையோடு யார் சொன்னது? கன்னி என்பது இளமைன்னு பொருள் தமிழ்ல. ஓகே, கன்னி தமிழ்னா என்ன? கல்யாணமாகாத தமிழ்னு அர்த்தமா? இளமை தமிழ். அது இளமை தமிழ்னு அர்த்தம். கன்னி மயிலேன கண்டேன் உனை நானேனா என்ன அர்த்தம்? கன்னின்றதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு தமிழ்ல. கன்னி என்கிற சொல் நம்முடைய 500 நற்றினிலெல்லாம் இளமைக்காக பயன்படுத்தியிருக்கிறார். இளமையான பூ என்பதற்கு கன்னி பூனே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அது இளமைக்கான பெயர். அது ஒருத்தன் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பேச வரான்னா அவனுக்கு பேரு கன்னி பேச்சு. நானுமே தவறாக நினைச்சிருது. அது கன்னி பேச்சு. இப்போ பாருங்க, அதுக்கு வேர் சொல் கல். புதிதாக வந்து பிறப்பதால் அது கல் ட்ரூ கன்று. கன்றுனா அது புதுசா, யானை கன்று, பசுங்கன்றுனா அது புதுசா வந்ததுன்னு அர்த்தம். கல் என்கிற வேர் சொல்லே புதியது, இளமையானதுங்கிற சொல். கன்னி பேச்சுனா புதிய பேச்சு, இளமையான பேச்சுன்னு அர்த்தம். அங்க நமக்கு தமிழ்ல ஒரு சொல் பல பொருள் சொல்லும் என்பதற்காக நீங்க கன்னி என்பதையே அவை குறிப்பிலே வர சட்டமன்றத்துக்குள்ளேயே அந்த சொல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஒரு நல்ல தமிழ் சொல்லை இந்த தலைமுறை அழிக்கலாமா? வெளிப்படையா அழிக்கிறதுக்கு தயாராகிறாங்களே. எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்றது. அதான் சொல்ல வரேன். அப்போ சட்டமன்றத்தில் இதெல்லாம் பேசியிருக்கணும். அப்போ அதை சொல்ல ஆள் இல்லை பாருங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயே தமிழை சரியாக சொல்வதற்கு ஆள் இல்லை, தமிழை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். முதல்ல தமிழக அரசு முக்கியமாக என்ன செய்யணும்னா, நான் இந்த அரசுன்னு சொல்லலை, எந்த அரசு இருந்தாலும் எல்லா துறைகள்லையும் தமிழை ஒருங்கிணைக்க முயற்சி செய்யணும். அதுக்கு தான் ஆட்சி மொழி திட்டம் கொண்டு வந்தாங்க, தமிழ் வளர்ச்சித்துறை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் விழா நடத்துகிறாங்க, கருத்தரங்கள் நடத்துகிறாங்க. ஆக்கப்பூர்வமாக என்ன செய்கிறாங்க? அதுதான் கேள்வி. ஆக்கப்பூர்வமாக இந்த தமிழ் வளர்ச்சித்துறை என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அதை இந்த அரசுகள் இன்னும் அதை அதிகப்படுத்தணுங்கிறது என்னுடைய பெரிய விருப்பம். இந்த பேச்சாளர்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி முதல்ல படிக்கணும், கேட்கணும், அப்புறம் பேசணும். நான் பேச வரேன், அப்புறமா படிக்கிறேன், அப்புறமா கேட்குறேன்னா நீங்கள் ஒன்ஸ் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டீங்க, அதான் அறிவற்றவன் ப்ரொஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ மெனக்கெட்டாலும் மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் முதல்ல படிங்க, கேளுங்க, அதுக்கப்புறமா பேசுறதுக்கு மேடைக்கு வாங்க.
மேடைகளில் சில தவறு செய்வோம். நானே கூட சில விஷயங்கள் தப்பா சொல்லியிருக்கேன் தான். எல்லாரும் ஒண்ணு இங்க பெரிய கிடையாது. நானுமே பல சொற்பொழிவுகள்லயும் இன்டர்வியூல சில விஷயங்கள் தப்பா சொல்லியிருப்பேன் தான். தப்பா சொல்றது தப்பு இல்லை. திரும்ப அதே கருத்தை நான் திரும்ப சொல்லும் போது அந்த தவறை நான் திருத்திக்கணும். அது அந்த 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 மாற்றத்துக்குள்ள வந்துடணும். அந்த 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 ஒரு மேம்பாட்டு தன்மைக்கு நம்ம வந்துடணும். அதனால அது தப்பு இல்லை. படிக்காம எதையாவது வந்து பேசுறது, படிக்காம எதையாவது ஒன்று வளர்றது, யாரோ பேசுனது அப்படியே திரும்பி பேசுறது. இது இப்போ நான் பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை அதுதான். ஏதாவது தலைப்பு கொடுத்தாங்கன்னா இதே தலைப்புல வேற யார் பேசியிருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து மனப்பாடம் பண்ணி அவங்க அப்படியே பேசுறாங்க. அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய வரி ஒன்று சொன்னேன். பேச்சாளர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் அல்ல, சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள். ஏன்னா பேச்சாளர்களுடைய வேலை மேடையிலே பேசி கைத்தட்டு வர வைப்பது மட்டுமல்ல, சமுதாயத்தையே புரட்டி போடக்கூடிய வல்லமை பேச்சாளர்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணரணும். நிச்சயமா. எவ்வளவு நேரம் போச்சுன்னு எனக்கு தெரியல. உண்மையில நான் வந்து கடிகாரத்தையே பார்க்கல. இருந்தாலும் இந்த இன்னும் உங்களோட நிறைய நேரம் உரையாடணும், நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் தான் நம்மளுடைய விருப்பமும் கூட. நீங்க இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல இந்த இளைய சமூகத்தினருக்கு ஒரு முன்னுதாரணமா தொடர்ச்சியா திகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தமிழ் பயணமும் உங்களுடைய தமிழுக்கான விஷயங்களும் தொடர்ச்சியா நடக்கட்டும். உங்களுடைய தமிழ் பயணத்தை நீங்கள் வெல்வதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நீங்களும் நிறைய தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கான இடத்த, ஏன்னா வலையொலிகள் தான் இப்போ முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிச்சுன்னா, நீங்களும் நிறைய தமிழுக்கான இடத்த அதிகமாக கொடுங்க. தமிழை இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போகணுங்கிறது என்னுடைய கட்டாயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.